ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிபாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீசம் பக்திசாரமஹம் பஜே வீக்ஷாவனே விஜயகோட்டிவிமானமத்யே வேதாந்தமிருக்யமபி நித்யமசேஷதೃಶ್யம் ஹருத்தாபநாசனசரஸ்தடபாரிஜாதம் ஸ்ரீவீரராகவமஹம் சரணம் பிரபத்யே. முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் ஊவைவண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர் கோன் தனியன் சேயன் தானொருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. வீக்ஷாரண்ய கஷேத்திர மகாத்மியம் என்கிற திருவள்ளூர் திவ்யதேசத்தினுடைய அனுபவத்தை தொடர்ந்து 9வது நாளாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் ஆழ்வார்களுடைய அனுபவம். திருவள்ளூர் திவ்யதேசத்தை வைத்திய வீரராகவனை 2 ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்றா. ஒருத்தர் திருமழிசைப்பிரான், இன்னொருத்தர் திருமங்கை ஆழ்வார். திருமழிசைப்பிரான் ஒரு பாசுரத்திலே ஒரு வார்த்தையாலே இந்த திவ்யதேசத்தை மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். கலியன் ஒரு பதிகம் 10 பாசுரங்களாலே இந்த எம்பெருமானை ஆழங்கால் பட்டு அனுபவித்திருக்கிறார். மடலிலே தான் சேவித்த எம்பெருமான்களை எல்லாம் நினைவு கூறுகிற பொழுதும் கூட கலியன் இந்த எம்பெருமானை மறக்க முடியாமல் என்னுடைய இன்னமுது எனக்கு அமுதம் போல தித்திக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னுட்டு மடல்லையும் நினைவு கூறுகிறார். அப்பேற்பட்ட கலியனுடைய நெஞ்சை கொள்ளை கொண்ட இந்த வீரராகவனுடைய அனுபவம் ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்திலே எப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். திருமழிசைப்பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் அப்படின்ற ஆச்சரியமான பாசுரத்திலே இந்த திவ்யதேசத்தை மங்களாதாசனம் பண்ணியிருக்க. திருமழிசைப்பிரான் இந்த பாசுரத்திலே பெருமாள் எங்கெல்லாம் சயன கோலத்துல சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்ல வந்து பட்டியல் போட ஆரம்பித்தவர், அவர் பல வருஷங்கள் ஆழங்கால் பட்டு தியானத்திலே எழுந்தருளி இருந்த ஊரெல்லாம் கூட சொல்றச்ச வெறுமதான் சொன்னார். குழந்தை அப்படின்னார், பேர் அப்படின்னார், அரங்கம் அப்படின்னார். ஆனால் திரு என்கிற அடைமொழி இந்த திருவள்ளூருக்கு மட்டுமே ஆழ்வாருடைய வாக்கிலே இருந்து வந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே பொதுவா பாசுரத்தினுடைய நடைய பார்த்தா குழந்தை அரங்கம் பேர் அன்பில் பார்க்கடல் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி எவ்வுள் அப்படின்னு தான் இருக்கணும் பாசுரத்துல. அப்படி இல்லாமல் திரு எவ்வுள் அப்படின்னு ஆழ்வார் இங்கே சாதித்திருப்பது அதை 2 விதமா பெரியவா அனுபவிப்பா. ஒன்னும் ஆழ்வாருக்கு இந்த எம்பெருமானிடத்திலே அதீதமான ஒரு காதல் உண்டு. திருமழிசை அப்படின்னு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம், அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்னு பார்த்தா 2 திவ்யதேசங்கள், மிகவும் அருகிலே இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா 2 திவ்யதேசங்கள். ஒன்னு திருநின்றவூரும், இன்னொன்னு திருவள்ளூரும். அதுல திருவள்ளூர் ஆழ்வாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திவ்யதேசமானபடியினாலே தன்னுடைய திவ்யதேசம் என்கிற அபிமானம் தோற்ற ஆழ்வார் திரு எவ்வுள் என்கிற விசேஷத்தோடு பாடியிருக்கிறார் அப்படின்னு சில பெரியவா சொல்லுவா. சில பெரியவா ஆழ்வார் சயன கோலத்திலே உருகியவர், எல்லா எம்பெருமான்களையும் அவர் சயன கோலத்திலே சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சயனமா சேவை சாதிக்கிற கோவிலெல்லாம் ஏறி இறங்கி சேவித்தவர். அவதார ஸ்தலத்துக்கு அருகிலே இருக்கிறபடியினாலே பல முறை சேவித்து இந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய மனதிலே நீங்காத இடம் பெற்று விட்டான். அதனால சயன பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் கண்ண மூடினா முதல்ல இந்த பெருமாள் தான் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். அந்த கௌரவம் தோற்ற அவருக்கு சயனம் அப்படின்னா திருவள்ளூர் தான் ஞாபகம் வந்தது. அதனால திருவுள் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இதன் காரணமாக திருவள்ளூர்ல தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடினார். அப்படி பாடுறச்ச வேற எங்கெல்லாம் பெருமாள் சயனிச்சுருக்கான் அப்படின்னு மற்ற ஊர்களை எல்லாம் இந்த ஊரோட சேர்த்து பாடினார் அப்படின்னுட்டு இந்த திரு என்கிற விசேஷனம் இருப்பதனாலே இது திருவள்ளூருக்குன்னே ஏற்பட்ட பிரத்யேக பாசுரம். அந்த பாசுரத்திலே மற்ற ஊரை எல்லாம் சொல்றார் அப்படின்னு சொல்றதும் உண்டு. பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர்
உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று வண்டினார் உயலல்லால் மற்றையாருக்கு உயலாமேன்னு கலியனுடைய பாசுரம். அந்த பாசுரத்திலும் பல திவ்ய தேசங்களை கலியன் பாடியிருக்கிறார். ஆனால் உலகமேத்தும் கண்டியூர் அப்படின்னு சொன்னபடியினாலே திருக்கண்டியூரிலே கண்டியூர் பெருமாள் ஹரசாப விமோச்சனனுக்கே பிரத்யேகமாக பாடப்பட்ட பாசுரம் அது. அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமைக்கு சேர பெருமை இருக்கக்கூடிய ஊர்களை எல்லாம் சொல்கிற போது ஆழ்வார் பல ஊரை சேர்த்துண்டார் அப்படின்னு அங்கே பெரியவர்கள் அனுபவிப்பது உண்டு. அத போலவே இது திருவள்ளூருக்குன்னு பிரத்யேகமான பாசுரம். இவனை பாடுறச்ச வேற எந்த எம்பெருமான்கள் எல்லாம் சயனத்துல இருக்கான்னு ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்தார்கள் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் இதை அனுபவிக்கிறது உண்டு. இதுல நமக்கு சாரம் என்ன அப்படின்னா, பெருமாள் எங்கெல்லாம் ஆதிசேஷன் பெயர்ல சயனிச்சுருக்கான் அப்படின்ற இடங்களை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டு வந்தார். அப்படி பட்டியலிட்டு ஒரு 6-7 திவ்யதேசங்களை சொன்னார். சொல்லிட்டு அந்த எம்பெருமான் யார் தெரியுமோ, ஆதி நெடுமால் ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தவன் யாரோ அவன்தான் ஆதி. அப்படி ஆதி காலத்திலிருந்தே நெடுங்காலத்திலிருந்தே நம்மிடத்திலே அனுகிரகத்தோடு கூட நம்மை எல்லாம் படைத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஆதி நெடுமாள். கும்பகோணத்திலேயோ திருவள்ளூர்லயோ திருவக்காவிலையோ திருப்பேர்லயோ அன்பில்லையோ படுத்துட்டு இருக்கானே இந்த பெருமாள், அவன் யார் தெரியுமோ, திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய க்ஷீராப்தி சாயி அவன், வியூக வாசுதேவன் அவன். அவனே எல்லா லோகங்களையும் படைத்து சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான். ஆதுமில் காலத்து எந்தை அப்படின்னு இதே திருமழிசை ஆழ்வார் வேற ஒரு பாட்டுல சொல்லிருக்கார். ஆதும் அப்படின்னா யாதும் அப்படின்னு அர்த்தம். யாதும் இல் காலத்து எந்தை, எதுவுமே இல்ல, சிருஷ்டியே நடக்கல, அப்பவுமே பெருமாள் இருந்தார். பெருமாளுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா வரது, பெருமாள் தான் ஒன்னொன்னையும் படைக்கிறார். அப்படி யாரும் இல்லாத காலத்திலிருந்து எவன் ஒருத்தன் இருந்து கொண்டிருக்கிறானோ அவனே ஆதி, ஆதி மூலம் அப்படின்ற பெயர்களுக்கெல்லாம் பொருத்தமானவன். அப்பேற்பட்ட ஆதி நெடுமாள் தான் இந்த திவதேசங்கள் எல்லாம் சயனிச்சுட்டு இருக்கான். அவனை சாதாரணமா மனுஷன்றாதுங்கோ. மேலும் அவனுடைய சிறப்பை சொல்கிறேன் கேளுங்கள். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ, அணைப்பார் கருத்தனாவான். அணைப்பார் அப்படின்னா அவனை மனசுல வச்சுண்டு அப்படி கொஞ்சரவா, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அப்படியே இறுக பற்றி கொண்டு அவன் மீது பக்தி செலுத்துகிறவர்கள். அந்த வைத்திய வீரராக அவனுடைய திருவடிகளிலே தலை வைத்து நீயே எங்களுக்கு கதி அப்படின்னு சரணாகதி பண்றவா, ராகவா உன்னை விட்டா எங்களுக்கு கதி இல்லைன்னு அந்த எம்பெருமான் திருவடிகள்ல ஊறி கிடக்கிறவா, அவர்களுக்கு அணைப்பார் அப்படின்னு பெயர். இந்த எம்பெருமானை தங்களுடைய சிந்தையிலே தங்களுடைய மனதிலே வைத்து அணைத்துக் கொள்ளுபவர்கள், இந்த வைத்திய வீரராக அவரிடத்திலே பரம பக்தி உள்ள அடியவர்கள். அவளுடைய கருத்தன் ஆவான். கருத்து அப்படின்னா அவளுடைய சிந்தை, அவளுடைய எண்ணம், அவளுடைய மனசு, அவளுடைய தியானம். அந்த தியானத்துக்கு விஷயமாவான் அப்படின்னு சொல்றார். இந்த எம்பெருமான சேவிக்கணும்னா திருக்குடந்தையிலையும் சேவிக்கலாம், திருவெக்காவிலும் சேவிக்கலாம், திரு எவ்வளூரிலும் சேவிக்கலாம், ஸ்ரீரங்கத்துல சேவிக்கலாம், திருப்பேரில் சேவிக்கலாம், அன்பிலில் சேவிக்கலாம், க்ஷீராப்தியிலும் சேவிக்கலாம். அங்கெல்லாம் தான் போய் சேவிக்கணும் அப்படின்னு இல்ல, அங்கெல்லாம் போனா மட்டும்தான் சேவிக்க முடியும்னு இல்ல. அணைப்பார் கருத்தனாகவும் இவனை சேவிக்கலாம். இவனுடைய திருவடிகளை நெஞ்சிலே நிறுத்தி இவனிடத்திலே நீங்கள் பக்தி வைத்து ராகவனுடைய அடியார்கள் ஆணியர்களானால் அவன் உங்க மனசிலையும் வந்து உறைவான். திருவள்ளூர்ல சாலிஹோத்திர மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே சயனித்துக் கொண்டிருப்பது போல உங்களுடைய மனசிலேயும் வந்து சயனித்துக் கொள்வான் அப்படின்னுட்டு அவன் அணைப்பார் கருத்தனாவான் அப்படின்ற விஷயம்தான் இந்த பாசுரத்தினுடைய ஹிருதயம், இந்த பாசுரத்தினுடைய உயிர் நாடியது. நான் அப்படிதான் அந்த எம்பெருமானை எப்போ நினைச்சுட்டு இருக்கேன். அவன் என் மனதிலே அப்படி உறைந்து விட்டான். பெரும்புலியூர்னு ஒரு அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்துக்கு திருமழிசை ஆழ்வார் எழுந்தருள்கிறார். திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளின போது அங்க ஒரு யாகம் நடந்துட்டு இருக்கிறது. அந்த யாகசால வாசல்ல தின மேல உட்கார்ந்து வைதிகா எல்லாம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. ஆழ்வார் அந்த வழியா எழுந்தருள்றார். ஆழ்வார் ஒரு பிரம்பு அறுப்பவராலே வளர்க்கப்பட்டவரானபடியினாலே ஆழ்வார் பிராமணர் கிடையாது. அதனால ஆழ்வார் காதிலே வேதம் விழக்கூடாதுன்னு வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் திடீர்னு ஆழ்வாரை பார்த்த உடனே வேத பாராயணத்தை நிறுத்திடுறா. ஆழ்வாருக்கு இது மனசிலே வருத்தம். எதனால நாம வரச்சேவா வேத பாராயணத்தை நிறுத்திட்டா அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுறார். வாஸ்தவத்துல ஆழ்வார் பார்கவ மகர்ஷியினுடைய புத்திரர். பார்கவோத்பவம்னு ஆழ்வாருடைய தனியன் சொல்றதோ இல்லையோ, சக்கராம்சம் பார்கவோத்பவம், சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக அவதரித்தவர் பார்கவ மகரிஷியினுடைய திருக்குமாரர் ஆழ்வார். அப்பேற்பட்டவர்
ஒரு ரிஷிகுமாரன் நான் வரைச்ச ஏன் நீங்க வேதத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆழ்வாருக்கு மனதிலே ஒரு வருத்தம், ஒரு திருவுள்ளம். இவன் என்ன பண்ணினா, ஆழ்வார் அந்த இடத்தை கடந்து போனாதான் வேதம் சொல்லுவேன், அது வரைக்கும் சொல்ல மாட்டேன், ஆழ்வாருக்கு அதை வேதம் விழக்கூடாதுன்னு நிறுத்திட்டாய் வாழலாம். நிறுத்தினதுல என்ன பண்ணா, வேதம் எங்க விட்டோம், எங்க நிறுத்தினோம், எங்க இருந்து ஆரம்பிக்கணும்ன்றத மறந்துட்டா. ஆழ்வார் அப்படி கடந்து வந்துடுறார் அந்த இடத்த. வந்த உடனே வேத பாராயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறா. எந்த இடத்துல விட்டோம், எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு மறந்து போயிடுத்து. ஆழ்வார் நேர போனார். நான் பிராமணன் அல்லாத ஒருத்தரால வளர்க்கப்பட்டதுனால நான் பிராமணன் இல்லை, என் காதுல வேதம் விழக்கூடாதுன்னு தானே நீங்க எல்லாம் வேத பாராயணத்தை நிறுத்தினீங்க. உங்களுக்கு வேதம் மறந்து போயிடுத்த. இப்போ எந்த இடத்துல விட்டீங்களோ, எங்க இருந்து ஆரம்பிக்கணுமோ அதை நான் வாயால சொல்லலைன்னாலும் செயலால காட்டுறேன் பாருங்கன்னுட்டு கீழே இருந்து ஒரு கருப்பு நெல் எடுத்து ஆழ்வார் அப்படி நகத்தால கீறி காட்டினாராம். கிருஷ்ணானாம் விரீஹீனாம் ச நகநிர்பின்னம் அப்படின்ற வேத வாக்கியம் அவ விட்டா. அங்க இருந்து ஆரம்பிக்கணும். கிருஷ்ண அப்படின்னா கருப்பு, விரீஹி அப்படின்னா நெல்லு, நகம் அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய நெயில்ஸ் நகங்கள், நிர்பின்னம் அப்படின்னா பின்னப்படுத்துறது, அப்படி கிழிக்கிறது. அதை வாயால சொல்லி காட்டாம என் காதுல வேதம் விழக்கூடாதுன்னு சொன்னங்களோ இல்லையோ, அதனால நான் வாயில சொல்ல மாட்டேன், சாதாரணமா ஒரு செய்கையில காட்டுறேன் பாருங்க. இத பார்த்து நீங்க எங்க விட்டீங்கன்றதுல இருந்து எடுத்துட்டு திரும்ப வேத பாராயணம் பண்ண ஆரம்பிங்கன்றது போல ஆழ்வார் தன்னுடைய வேதத்திலே இருக்கக்கூடிய புலமையை காட்டினார் அவர்களுக்கு. அப்போ ஆழ்வார உண்மையா அவ புரிஞ்சுக்க ஆரம்பித்தா. இவர் காதுல வேதமே உழக்கூடாதுன்னு நினைச்சோமே, ஆனா இவர் சர்வசாதாரணமா ஒரு செய்கையால அப்படியே ஒரு நகத்தால கீறி சாதாரணமா ஒரு வேத வாக்கியத்தை காட்டிட்டு போயிட்டாரு. இவர் பேர்பட்ட மகாத்மா அப்படின்னு அவள்லாம் ஆழ்வார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆழ்வாரை பத்தி அவளுக்கு ஒரு தேடல் ஏற்பட்டது. அந்த சமயத்திலே கொஞ்ச நேரம் கழிச்சு யாகசாலைக்கு அந்த ஊர் கோவில் அர்ச்சகர் சேர்றாருங்க. பெரும்புலியூர்ல சுந்தரராஜ பெருமாள்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த சன்னதி அர்ச்சகர் பெருமாள் பிரசாதத்தை எடுத்துட்டு யாகசாலைக்கு வரார். வந்த போது, சுவாமி பெரிய மகான்கள் பண்டிதால்லாம் இங்க இருக்கீங்க, ஒரு அதிசயத்தை சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன் கோவில்ல. என்னமோ தெரியல, பெருமாள் திடீர்னு ஒரு திசை பக்கமாவும் திரும்பினார் அப்படின்னார். பெருமாள் அங்க நின்ன திருக்கோலத்தை எழுதிருக்கார், மூலவரவர். அவர் கிழக்க பார்த்து எழுதிருக்காருன்னு வச்சுக்கலாம் பேச்சுக்கு. அவர் திடீர்னு வடக்கு பக்கம் திரும்பினாராம் மூலவரே, திடீர்னு மேற்கு பக்கம் திரும்புறார், திடீர்னு தெற்கு பக்கம் திரும்புறார். அந்த மாதிரி திசை மாறி திரும்புறாராம் பெருமாளே. இது எதனாலன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி இங்க விஷயத்த சொல்றார். அப்போ அங்க ஆழ்வார் இருக்கார். அவர் சொல்றார், நான் எந்த பக்கமெல்லாம் திரும்பினேனோ அந்த பக்கமெல்லாம் என்னை கடாட்சிப்பதற்காக, என் மீது தன்னுடைய கருணை பார்வையை பொழிவதற்காக எனக்காகத்தான் பெருமாள் அந்த பக்கமெல்லாம் திரும்பினா அப்படின்னு ஆழ்வார் அங்கே விஷயத்தை விளங்க வைத்தார். இது ஒண்ணும். சுவாமி நீங்க யாரு? உங்க காதல வேதமே விழக்கூடாதுன்னு நினைச்சா சாதாரணமான ஒரு ஆக்டிவிட்டியால வேத வாக்கியத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க. அர்ச்சாவதாரமா கோவில்ல மூலவரா இருக்கக்கூடிய பெருமாள் நீங்க போற திசைபக்கமெல்லாம் திரும்புறாருன்னு அர்ச்சகர் சொல்றார். நீங்க யார் தான் சுவாமி, உங்களுடைய பெருமையை நீங்க காட்டணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறா. அத்தனை வேத பண்டிதர்கள் இருக்கக்கூடிய யாகசாலையிலே ஆழ்வார் என்ன பண்ணினார், ஆச்சரியமா ஒரு பாசுரம் பாடுறார். அனுமார் எப்படி மாற கிழிச்சு காட்டினாப்போ அனுமாருடைய ஹிருதயத்திலே ராமனும் சீத்தையும் சேவை சாதித்தாலோ, அந்த மாதிரி இந்த திருமழிசை பிரானுடைய ஹிருதயத்திலே திருப்பார்க்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டி 2 பேரும் சேவை சாதிக்கிறா அந்த யாகசாலையில. அதுக்கு ஆழ்வார் ஆச்சரியமா ஒரு பாட்டு பாடினார், ஒரு பாசுரம். இது நான்முகன் திருவந்தாதியிலேயோ திருச்சந்த விருத்தத்திலேயோ இல்லாத ஒரு தனிப்பாட்டு. அக்கரங்கள் என்றுமாவதென் கொலோ, இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல், சக்கரங்குள் கையனே சடங்கர் வாயடங்கிட, உட்கிடந்த வண்ணமே புறம்பு சென்று காட்டிட. சடங்கர் வாய் அடங்கிட. இவெல்லாம் சடங்கர்கள். சடங்கு அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு பலனுக்காக ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஏதோ ஒரு ப்ரொசீஜரை பண்ணினா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னுட்டு கேவலம் அந்த பலனிலே ஆசை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இப்பெல்லாம் யாகம் பண்றா, எதுக்கு பண்றா? ஸ்வர்க காமோய ஜெயத அப்படின்னு சொன்னது போல ஸ்வர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவன் யாகம் பண்ணணும்னு சொல்றது. அந்த மாதிரி ஏதோ ஒரு அல்பமான பலன்ல ஆசை வச்சு யாகம் பண்ணிட்டு இருக்கா. இவெல்லாம் சடங்கு பண்றவா. நிஜமான பக்தி இல்லை இவாளுக்கு. ஏன் இல்லைன்னா, நிஜமான பக்தி இருக்கிறவாளா இருந்தா என்ன தெரிஞ்சுக்காம போயிருப்பாளோ, என்ன அவமதிச்சிருப்பாளோ, என்ன இந்த மாதிரி நடத்திட்டாலே அப்படின்ற மாதிரி ஆழ்வாருக்கு என்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். யார் உண்மையான வைஷ்ணவன்?
எம்பெருமானிடத்திலே இருப்பது போல பாகவதர்களிடத்திலும் யாருக்கு நிஜமான பக்தி உண்டோ அவனே வைஷ்ணவன். வைஷ்ணவா பெருமாளிடத்திலே மட்டுமில்லாமல் பாகவதாளிடத்திலும் பக்தி வைத்துக் கொள்ள வேணும்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்றது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா இவா என்ன புரிஞ்சுக்கலையே. அடியவர்களுடைய மனம் நோகும்படியாக நடந்து கொண்டு இத்தனை யாகங்களை பண்ணி என்ன பயன்? இவர்கள் பண்ணுவது வெறும் சடங்கு. அதனால இவர்களுக்கு ஷடங்கர்னு பெயர் வச்சுட்டார். ஷடங்கர் வாய் அடங்கிட. இவா கண்ணா பெண்ணான்னு என்ன பத்தி பேசிட்டு இருக்கா, வம்பு பேசிட்டு இருக்கா. இவர் யாரு, என்ன இப்படி இருக்கார், ஒரு அப்ராமணர் இவர், அது இதுன்னு என்ன கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்கா. இவெல்லாம் அவ வாய் அடங்கும்படியா நான் யாருன்னு காட்ட வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற ஒன்ன காட்டிக்கூட அவளுக்கு. உட்கிடந்த வண்ணமே புறம்பு ஒசிந்து காட்டிடே. என் ஹிருதயத்துல நீ அணைப்பார் கருத்தனாக வந்து தங்கினதுக்கு என்ன பிரயோஜனம்? இவெல்லாம் எப்படி பேசலாமா? என்ன நீ எனக்குள்ள இருக்கன்றத காட்டு அவளுக்கு. என் மார்பிலே உன்னை பார்த்தார்களானா எம்பெருமானையே தன்னுடைய ஹிருதயத்திலே கொண்டவர் ஆழ்வார் மகா யோகின்னுட்டு பேசாம வாய பொத்திண்டு போயிடுவாவா. இந்த ஷடங்கர் வாய் அடங்க வேணும் என்றால் நீ உள் கிடந்த வண்ணம் திருப்பார்கடலிலே எப்படி படுத்துருக்கியோ அந்த மாதிரி என்னுடைய ஹிருதயத்திலையும் படுத்துக் கொண்டிருக்கிறியோன்னோ. எம்பெருமானே நீ காட்டு உன்னுடைய சேவையை அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். பாடி முடித்த உடனே ஆழ்வாருடைய மார்பில் அப்படியே ஒரு வீடியோ போல ஆச்சரியமா திருப்பார்கடல் தெரியறது. திருப்பார்கடல்ல திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேல எம்பெருமான் ஆச்சரியமா சயனிச்சுருக்கான், பிராட்டி உட்கார்ந்து இருக்கா. அந்த சேவை கிடைக்கிறது எல்லாருக்கும் ஆழ்வார் புண்ணியத்துல. இப்படி எம்பெருமானையே தன்னுடைய ஹிருதயத்திலே காட்டி கொடுத்தார் அப்படின்னுட்டு அப்போதான் அவருடைய ஏற்றம் என்ன, அவருடைய பெருமை என்ன என்பதை தெரிந்து கொண்டார்கள் அங்க இருக்கிறவெல்லாம். அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட மகான்கள் யாகசாலைக்கு எழுந்தருளினால் அவளுக்கு அக்ர பூஜைன்னு சொல்லக்கூடிய முதல் மரியாதையை தர வேண்டும் அப்படின்ற விதி இருக்கிறபடினாலே ஆழ்வாருக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பித்து ஆழ்வாருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு பெருமாளுடைய பிரசாதம் பரிவட்டம் எல்லாம் கட்டி அவருக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணி ஆழ்வாரை சேவிச்சுண்டா அப்படின்னு ஒரு கதை உண்டு. இது எதுக்காக அடியன் சொன்னதுன்னா, அணைப்பார் கருத்தனாவான் அப்படின்ற வார்த்தைக்கு எத்தனை அளவு அர்த்தம், எத்தனை ஆழமான அர்த்தம் உண்டோன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த ஆழ்வார் தான் பாடினார் அணைப்பார் கருத்தனாவான்னு. அணைப்பார் கருத்தனா ஆயிட்டான் பெருமாள். நான் ராகவன் 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 புலம்புறேன், உருகுறேன், போய் போய் அந்த பெருமாளை சேவிக்கிறேன், அவனையே தான் நினைச்சுட்டு இருக்கேன். என் மனசுல வந்துட்டான் ராகவன். சாலிஹோத்திர மகரிஷி ஆசிரமத்துல படுத்துட்டு இருக்கிறாப்புல என் மனசுலயும் வந்து படுத்துட்டான் சுவாமி. நான் அணைப்பவன், என்னுடைய கருத்தமாக ஆகிட்டான். அதனால என்ன பிரயோஜனம்னா எத்தனையோ பிரயோஜனங்கள் உண்டு. அதனால இப்படி எல்லோரும் தன்னுடைய ஏற்றத்தை தெரிந்து கொள்ளும்படியா திருமழிசை பிரான் தனக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை காட்டி கொடுத்தாரோ இல்லையோ அந்த மாதிரி ஏற்றம் உண்டு நமக்கு. அப்படி அணைப்பவர்களுடைய கருத்தனாக ஆகக்கூடிய எம்பெருமானிவன் அப்படின்னு அணைப்பார் கருத்தன் அப்படின்னு ஆச்சரியமா அனுபவித்தார் வீரராகவனை திருமழிசை பிரான். இதே விஷயத்தை திருமங்கையாழ்வார் தன் அடியாருக்கு இனியன் என்பதாக அனுபவிக்கப் போகிறார். ஆக இத்தனை திவ்ய தேசங்களிலும் திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய ஹிருதயத்திலும் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நீங்கள் அணைத்துக் கொண்டீர்களானால் உங்கள் கருத்திலும் உறைவான் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உபதேசம். இங்கே அது ஆச்சரியமான திருமழிசை பிரானுடைய ஒரு பாசுரம், திருவள்ளூர் விஷயமானது. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில ஆச்சரியமா காசையாடை மூடியோடின்னு ஆரம்பிக்க கூடியதான 2ஆம் திருமொழி 2ஆம் பத்து 2ஆம் திருமொழியில திருவள்ளூர் விஷயமா ஒரு பதிகம் பாடி 10 பாசுரங்களாலே எம்பெருமானை அனுபவிக்கிறார். காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயிரன்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இந்த எம்பெருமானுடைய ஸ்தல புராணத்தை பூரணமா அனுபவித்தோம். ஸ்தல புராணத்துல ஒரு இடத்துல கூட எம்பெருமானுக்கு வீரராகவன் என்கிற திருநாமம் இல்லை. கிம் குருஹம்னு கேட்டபடியினாலே கிம் குருஹேஷன் பெருமாளுடைய திருநாமம். அதத்தான் ஆழ்வார் அப்படியே ஆச்சரியமா எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு மாத்தினர். வீரராகவன் என்கிற பெயர் எப்போது வந்தது அப்படின்னா கலியன் இவரை ராமனாக அனுபவித்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அந்த மங்களாசாசனத்துக்கு பிறகுதான் இவருக்கு ராகவன் என்கிற ராமனுடைய திருநாமம் வந்திருக்கிறதுன்னு அனுபவித்தோம். அதன்படி இந்த எம்பெருமானை பாட ஆரம்பிக்கிற போதே ராமனாகத்தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் கலியன். காசை ஆடை மூடி ஓடி காதல் செய்தான். காசை ஆடை அப்படின்னா காஷாய வஸ்திரம். அந்த காஷாய வஸ்திரத்தை மூடி அதை போத்துண்டு
ஓடி காதல் செய்தான். இங்க யார சொல்றாரு அப்படின்னா ராவணனை சொல்றார். ராமனும் லக்ஷ்மணனும் அப்படியே காட்டுல உலாத்தின் இருக்கிறச்ச சீதா பிராட்டி மாத்திரம் தனியா அவளுடைய அரண்மனையில அந்த ஆசிரமத்தில் இருக்கிற போது ராவணன் பிராட்டியை கடத்தி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஒரு கபட சன்னியாசியா வராங்க. ராவணன் வாஸ்தவத்துல சன்னியாசி கிடையாது. ஆனால் காஷாய வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு வந்தால் தான் சன்னியாசி என்று நினைத்து சீதா பிராட்டி ஏதாவது பிக்ஷையிடுவாள், அப்படியே அவளை மயக்கி ஏமாத்தி அழிச்சுண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தோட கூட வரான். எதற்காக வந்தான் அவன் அப்படின்னா சீதா பிராட்டியின் இடத்திலே இருக்கக்கூடிய காதலால வராங்க. அப்படி காஷாய வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு தகாத முறையிலே பெருமாளும் இளைய பெருமாளும் இல்லாத போது பிராட்டியினுடைய ஆசிரமத்துக்கு போய் காதல் செய்தான் ராவணன். அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். அந்த ஒரு ராவணன் மட்டுமல்ல, அந்த ராவணன் பண்ணின தப்பான அடாத காரியத்துக்கு துணை நின்ற அத்தனை பேரும் அந்த ஊரே கூட அழியும்படியாக நாசமாகும்படியாக சங்கல்பித்த வீர ராகவன். இங்கதான் எம்பெருமானுடைய வீரம் பேசப்படுகிறது. அப்படி கபட சன்னியாசியா வந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணினவன் யாரு? ராமன், சக்கரவர்த்தி திருமகன். அவன் ரகுகுலத்திலே தோன்றியவன், அதனால ராகவன் பெயர் அவனுக்கு. நாசமாக நம்ப வல்ல நம்பி அப்படின்னா தன் அடியார்களுக்கு தன்னிடத்திலே சரணாகதி பண்ணியவர்களுக்கு அந்த எம்பெருமானை சேர்ந்தவர்களுக்கு யாரானும் துன்பம் கொடுக்கிறா கஷ்டம் கொடுக்கிறா அப்படின்னா அவன் நாசமா போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய அடியவர்களிடத்திலே யாரும் வாலாட்ட முடியாதுன்னு அர்த்தம். எப்படி அவன் நாசமா போறான் அப்படின்னா என்னுடைய அடியவனுக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன், அவனை உன்னால என்ன மீறி என்ன பண்ண முடியும்னு இந்த எம்பெருமான் ராகவன் ரட்சிக்கிறான். அப்படி ரட்சிக்க கூடிய பெருமாள், அப்படி பெரிய பெருமாள் வயசானவர் படுத்துட்டு இருக்காருன்னு நினைக்காதுங்க. யாருக்கு எந்த சமயத்துல எங்க வந்து எப்படி உதவணுமோ அப்படி உதவக்கூடிய தெய்வம் இது. அப்பேற்பட்ட நம்ப வல்ல பெருமாள், சக்தி வாய்ந்த பெருமாள், அந்த பெருமாளை தான் நம்பின்னு இருக்கேன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்பேற்பட்ட பெருமாள். நம்பி நம் பெருமான், நம் பெருமான் அப்படின்னா நம்முடைய சுவாமி, நம்பெருமாள் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்பெருமான் அப்படின்ற. நம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா குணபூர்ணன் அப்படின்னு அர்த்தம். நல்ல குணங்கள் நிறைந்தவன் அர்த்தம். இருக்கக்கூடாத கெட்ட குணங்கள் ஒன்றும் இல்லாதவன், நல்ல கல்யாண குணங்களுக்கு உறைவிடமாக திகழ்பவன், கல்யாண குணங்கள் குடிகொண்ட கோயில். இந்த எம்பெருமான போல யாருக்கும் நல்ல குணங்கள் கிடையாது, அத்தனை கல்யாண குணங்கள் உடையவன் சொல்லும்படியானவன் பவித்ரன் நம்பி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். பொதுவா நம்பின்னு யார சொல்றது உண்டு? யார் நல்ல வசந்த குணத்தோட குணவான்களா குணநிதிகளா இருக்காளோ அவளதான் நம்பின்னு சொல்றது உண்டு. இந்த நம்பின்னு சொல்லக்கூடிய திருநாமம் பெரும்பாலும் பாகவதர்களுக்கு சொல்லப்படுகிற திருநாமம். ஒரு திருமலை நம்பி, ஒரு திருக்கோட்டியூர் நம்பி, ஒரு பெரிய நம்பி, ஒரு திருக்கச்சி நம்பி, இப்படி எத்தனை நம்பிகள் சம்பிரதாயத்துல இருந்தா, உத்தம நம்பி, எத்தனையோ நம்பி சொல்றோம். அவெல்லாம் தங்களுடைய குணத்தினாலே தாங்கள் உசந்த விஷ்ணு பக்தாளா பெரிய பரமைகாந்திகளா எம்பெருமானோடு கூட நேரிலே வார்த்தையாடக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, மகா பெரிய ஞானிகளாகவும் அனுஷ்டாத்தாக்களாகவும் இருந்தாலும் கூட, அத்தனை பணிவோட கூட அத்தனை நல்ல குணத்தோட கூட இருக்கிற இடம் தெரியாம இருந்தவா வாழலாம். அதனால அவளை விசேஷமா நம்பின்னு சொல்றது வழக்கம். திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்றதே அவருடைய இயற்பெயர் இல்லை, அவருக்கு வேற பேர் உண்டு. திருக்கச்சி நம்பின்றதே அவருடைய இயற்பெயர் அல்ல, அவருக்கு வேற பேர் உண்டு. ஆனாலும் அவளை எல்லாம் ஊர் பெயரிட்டு நம்பின்னு சொல்றது எதற்காக அப்படின்னா அவளை போல குணபூர்த்தி உடைய குணவான்கள் இல்லை என்று கொண்டாடுவதற்காக. அந்த நம்பி என்கிற சொல்லை பாகவதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த சொல்லை ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கும் பயன்படுத்துறா பல இடங்கள்ல. அப்படி யாரெல்லாம் ஆழ்வார்கள் நம்பின்னு சொன்னாலும் அவள்லாம் ரொம்ப விசேஷமான எம்பெருமான்கள் ஆழ்வாருடைய அனுபவத்திலேன்னு அர்த்தம். எல்லா எம்பெருமான்களையும் ஆழ்வார் நம்பின்னு சொல்லல. குறிப்பா ஒரு 10-12 திவதேசத்து எம்பெருமான்களை தான் நம்பி அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். திருக்கோட்டியூர் பெருமாளை நம்பின்னு சொல்றார் ஆழ்வார். திருவள்ளரை பெருமாளை நம்பின்னு சொல்றார். முக்திநாத் சாலக்கிராம பெருமாளை சாலக்கிராமமுடைய நம்பின்னு சொல்றார். கண்ணனை பத்தி பாடுறச்ச பல இடங்கள் ஆழ்வார்கள் நம்பின்னு சொல்லுவா. ஸ்ரீவல்லிபுத்தூர் வடபத்திரசாயை நம்பின்னு சொல்றார் ஆழ்வார். திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜன் கல்லழகரை சொல்றார்.
மதுரா கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய கண்ணன் அவனை சொல்றார், விருந்தாவன திவதேசத்து கண்ணனையும் சொல்றார் நம்பின்னுட்டு, ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் நம்பெருமாள நம்பின்னு சொல்றார் ஆழ்வார். திருநறையூரிலே இருக்கக்கூடிய நரையூர் நம்பி அவரை நம்பி நரையூர் என்ற நம்பியோ அப்படின்னு கொண்டாடுறார் அந்த இடத்துல. நந்திபுர விண்ணகரம் பெருமாள நம்பின்னு சொல்றார். திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள நம்பின்னு சொல்றார். திருக்குறுங்குடி எம்பெருமானை நம்பின்னு சொல்றார். இப்படி 12 திவதேசத்தை எம்பெருமான்களை நம்பின்னு சொன்னார். இந்த திருவள்ளூர் வைத்திய வீரராகவனையும் நம்பின்னு கொண்டாடுறார். இவனோட சேர்த்து மொத்தம் 13 திவதேசத்து எம்பெருமான்கள் நம்பி என்ற வார்த்தையாலே ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்டவர்கள். யாரிடத்திலே அத்தனை தூரம் ஆழங்கால் பட்டு அப்படி நெருங்கி போறாலோ அவர்களுடைய குணம் யாருக்கு அப்படி புடிச்சு போறதோ அவளை நம்பின்னு கொண்டாடுறது வழக்கம். அந்த மாதிரி ஆழ்வார் நம்பின்னு சொல்லிட்டாரானா அந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய மனதை கவர்ந்தவனாயிடுறான். அப்படி என்ன உத்தமமான குணம் இந்த நம்பியினிடத்திலே அப்படின்னு பார்த்தால், ஸ்ரீராமன் ராமாவதாரத்துல என்ன பிரதிஜ்ஞை என்ன சங்கல்பம் வச்சுட்டான், நாட்டில் பிறந்து மணிசர்க்காய் படாதரப்பட்டு நாட்டை நலிந்துன்னு ஆழ்வார் சொன்னது போல, அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியினுடைய திருமகனாக பிறந்திருந்தாலும் சொகுசா அரண்மனையிலே சொகுசு வாழ்க்கை வாழாமல் ராஜ்யத்தை ஆளாமல் சந்தோஷமா சுகிச்சுண்டு இல்லாமல் வனவாசம் என்ற பெயர்ல காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதை சாட்டுண்டு எங்க இடம் இருக்கோ அங்க படுத்துண்டு எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சன்னியாசியை போல அப்படி நாடோடிகளை போலே தெரிந்து கொண்டு அத்தனை அடியவர்களுடைய துயரத்தையும் தீர்த்து வைத்தவன் இந்த பெருமான். ஒரு முறை ஒருத்த சரணம்னு என்னுடைய திருவடிகளிலே வந்து நின்னுட்டாலும் அவனுக்காக நான் எப்போது வேண்டுமானாலும் அவனை காப்பாற்ற சித்தமா காத்து கொண்டிருக்கிறேன்னு சரமஸ்லோகத்திலே உபதேசம் பண்ணின பெருமாள் ஒள்ளியவன். அந்த வனவாச காலத்திலே எத்தனை ரிஷிகள் எத்தனை பக்தர்கள் எத்தனை அடியவர்கள் எத்தனை பெண்கள் எத்தனை பேருக்கு இந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டாவது தன்னிடத்திலே வந்து யாசிக்கிறவர்களுக்கு உத்தமமான கைங்கரியங்கள் உத்தமமான அனுகிரகங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து அவளுக்கு தேவையானதை கொடுக்கிறதே என்னுடைய குறிக்கோள், என் வாழ்வினுடைய குறிக்கோள், என் அவதாரத்தினுடைய நோக்கம் என்கிற உத்தமமான குணத்தை உடையவன். அதனாலே இவன் நம்பி, ராம நம்பி, ராகவ நம்பி, வீரராகவ நம்பி இந்த எம்பெருமான். அந்த நம்பியாக நல்ல குணத்தோடு இருக்கக்கூடியவனான நம் பெருமான் அப்படின்னுட்டு முதல் 2 வரியாலே இவன் படுத்துட்டு இருக்கிற பெருமாள் சாட்சாத் ஸ்ரீராமன் அப்படின்னர். அடுத்த வரியிலேயே சொல்றார் பாருங்க, வேயின் அண்ண தோள்மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசன் என்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. வேயின் அண்ண தோள்மடவார், மூங்கிலை போல மழமழன்னு அழகான தோள்கள் உடைய பெண்கள், இடைப்பெண்கள், வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசன் என்ற எம்பெருமான். யசோதை பிராட்டியினிடத்திலே வந்து எல்லா இடைப்பெண்களும் கம்ப்ளைண்ட் பண்றா, மாமி உங்க பையன் எங்க ஆத்து வெண்ணெய் எடுத்து சாட்டுட்டான், எங்க ஆத்து பானையை உடைச்சுட்டான், இத்த உருட்டுட்டான், அத்தை கொட்டுட்டான் அப்படின்னு வந்து எல்லாரும் யசோதை பிராட்டியினிடத்திலே முறையிட்டு குறை சொல்லி வெய்யரா. நாள்தோறும் வரது வேணுன்றதை சாப்பிடுறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் உருட்டுறது உடைக்கிறது அப்படின்னு ஏசன் என்ற எம்பெருமான் விசவு வாங்கின பெருமாள். அப்படி உண்மையான பக்தியோடு கூட அவரிடத்திலே நெருங்கினால் அவர்கள் வைதாலும் வாங்கிக் கொள்ளக்கூடியவன், அவர்கள் ஏசினாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியவன். யார் என்ன ஒரு முறை சரணம்னு சொல்லி என் காலை பிடிச்சாலும் அவளை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுனால இவனை பெரிய பெருமாள் அவனிடத்திலே நெருங்க முடியாதுன்னு நினைச்சு பயந்துடாதுங்கோ. அப்பேற்பட்ட பெருமாள் தான் இடைப்பெண்கள் வந்து ஏசினாலும் கூட கேட்டுண்டு பெசாம நின்ன பெருமாள். அப்படின்னா உங்களுடைய பக்திக்காக நீங்கள் அவனை என்ன பண்ணினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் அது அப்படின்னு முதல் 2 வரியாலே சரணாகத ரக்ஷண விரதத்தை உடைய பரம்பொருள் அப்படின்னு பரதத்துவம் வீரராகவன்னு காட்டி கொடுத்தார். அப்படி பரதத்துவமா இருக்கிறபடினால நெருங்குவதற்கு பயப்படாதீர்கள், இவன் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னுட்டு இடைப்பெண்கள் ஏசினாலும் பொறுத்து கொண்ட எம்பெருமான் அப்படின்னு இவனுடைய சௌலபியத்தை எளிமையை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். அப்ப முதல் பாசுரத்திலேயே ராமனாவும் மங்களாதாசன் ஆயிடுத்து, கண்ணனாவும் மங்களாதாசன் ஆயிடுத்து. இந்த பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரம். ஸ்ரீரங்கத்திலே பராசர பட்டர் எழுந்தருளி இருந்த காலத்திலே கோவில்ல பராசர பட்டர் நிறைய நாள் காலக்ஷேபம் உபன்யாசம் எல்லாம் பண்ணுவாராம் பெரிய கோவில்ல ஸ்ரீரங்கத்துல. அப்படியே பட்டர் உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் கிளம்புற சமயத்துல யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் பட்டரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கார். அது பட்டருடைய காதுல விழுந்துடுத்து. என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருத்தர் சொல்றார், பட்டருக்கு ஆச்சரியமான ராமபக்தி,
ஸ்ரீராமன் அப்படின்னா உருகிறாரே பட்டர். ராமாயணத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார்னா ராமாவதார காலத்துக்கு அழிச்சும் போயிடுறாரே பட்டர். பட்டருக்கு ஆச்சரியமா ராமனிடத்திலே ஈடுபாடு. ஸ்ரீராம பக்ஷபாதி பட்டர். ராமன் தான் தெய்வம் பட்டருக்கு அப்படின்னு ஒருத்தர் பட்டருடைய ராமபக்தியை கொண்டாடுறார். இன்னொருத்தர் சொல்றாரு இதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கானோ, வெறும நம்ம கிட்ட பேசுறச்ச மாத்திரம்தான் ராமன் ராமன் சொல்லுவார், ராமன் ராமன் அடிச்சுப்பார், ராமன் அப்படி இப்படின்னு அப்படியே உருகுவார். ஆத்துல பண்றதெல்லாம் கண்ணனுடைய திருவாராதனம் தான், சொல்றதெல்லாம் ராமனை பத்தி. ஆனா திருவாராதன விக்கிரகம் மட்டும் கண்ணன், அங்க ராமன் ஆராதிக்க காணும் அப்படின்னுட்டு குறை சொல்றது போல சொன்னார். இது பட்டருடைய காதுல விழுந்தது. பட்டர் நேர அவள்கிட்ட வந்து கோச்சிக்காம சாதாரணமா சொன்னார், ராமன் வேற கண்ணன் வேறவா? ராமனே தானே கண்ணன் அப்படின்னு திருவள்ளூர் பாசுரத்துல கலியனே காட்டி கொடுத்திருக்காரு. காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருவான் அப்படின்னு வீரராகவனை ராமன் சொன்னார். அடுத்த பாட்டுல கூட இல்ல, அதே பாட்டுல என்ன சொல்றார், வேயினன்ன தோள்மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏசன் என்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமனும் கண்ணனும் யார் தெரியுமோ, எவ்வுள் கிடந்தானே திருவள்ளூரிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வீரராகவன் தான் அப்படின்னுட்டு திருமங்கை ஆழ்வாரே காட்டி கொடுத்திருக்கிறார். அதனால ராமன் வேற கண்ணன் வேறவா? ராமனே கண்ணனானான், கண்ணனே வீரராகவனானான்னு சொல்றார். ராமனும் கண்ணனுமான வீரராகவன் ஆழ்வார் சேவிக்கிறார். நான் ராமனை சொல்லிட்டு கண்ணனை சேவிக்கிறதுல என்ன வித்தியாசம் உண்டு, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு பட்டர் இந்த வாக்குல அவருடைய திருவாக்கிலே இந்த பாசுரத்தை உதாரணம் காட்டி சொல்லியதா ஒரு ஆச்சரியமான சரித்திரம் குரு பரம்பரையிலே உண்டு. அப்படி பராசர பட்டருடைய அபிமானத்தோடு கூட அவருடைய திருவாயாலே மேற்கோள் கட்டப்பட்ட ஒரு ஆச்சரியமான பாசுரம் இது. சரி, முதல் பாட்டினால ராமன் கண்ணன் சொல்லி எடுத்து, இரண்டாவது பாட்டினால என்ன சொல்ல வர்றார், தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கண் பொயிலாத பொன்முடிகள் 9 அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்குபோர் செஞ்சரத்தாள் உருள எய்த எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. கையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கண். தையலால் அப்படின்னா, தையல் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம், ஸ்திரீன்னு அர்த்தம். தையலால் அப்படின்னா பெண்ணுன்னு தானே அர்த்தமாறுது. இங்க யார சொல்றாருன்னா சீதா பிராட்டியை சொல்றார். வெறும பெண்ணுன்னு சொன்னா போருமா? வெறும பெண் அப்படின்னா அது எப்படி சீதையை குறிக்கும் அப்படின்னா, தையல் அப்படின்னு சொன்னாலே பெண் அப்படின்னு தான் அர்த்தம். தையலால் அப்படின்னு இரண்டாவதும் ஒரு பெண்பால் சொல்ல பயன்படுத்தி இருக்கார் ஆழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் சீதா பிராட்டின்னு அர்த்தம். பெண்ணுனா எப்படி இருக்கணும், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கு நிறைய லட்சணங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்றோம் இல்லையோ, அதன்படி இருக்க வேணும். அதெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா சீதா பிராட்டிய கை காமிச்சு சொல்லிடலாம், ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லிடலாம். அப்படி பெண்கள் குலத்துக்கு ஒரு திலக்கமா, பெண்கள் இப்படித்தான் இருக்க வேணும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு போல வாழ்ந்தவள் சீதா பிராட்டி. அதனால தையலால் அப்படின்னுட்டு பெண்களுக்கெல்லாம் திலகம் வைத்தது போல இருக்கக்கூடியவள், பெண்கள் குலத்துக்கு ஒரு அணிவிலக்கு சீதா பிராட்டி. அதனால தையலால் அப்படின்னு 2 முறை வெறும பெண் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கார். அவள் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன். அந்த சீதா பிராட்டியினிடத்திலே காசையாடையை மூடிக்கொண்டு ஓடி போய் பொய்க்காதல் பண்ணினான், வஞ்ச எண்ணத்தோட கூட, ராவணன் தகாத எண்ணத்தோடு கூட. அவனை என்ன பண்றது, இன்னொருத்தனுடைய மனைவியை தப்பாக நினைக்காதே பார்க்காதேன்னு சாஸ்திரம் சொல்றது. சீதா பிராட்டி ஸ்ரீராமனுடைய மனைவி, பிராட்டி கல்யாணம் ஆயிடுத்து, அவளை இவன் தப்பா நினைக்கிறது, அவளிடத்திலே காதல் கொள்வதுன்றதெல்லாம் இவனுக்கு அழகில்லை, தர்மத்துக்கு புறம்பானது. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமானவளா, அவள் சாட்சாத் லோகமாதா, ஜெகன்மாதா, ஜெகநாதனான சக்கரவர்த்தி திருமகனுடைய மனைவி. வாஸ்தவத்திலே பார்த்தா ராவணனுக்கு என்ன முறை, அவள் தாயார் ஆறாகும், அவதாரம் எடுத்து வந்திருக்கா. ஆனா சாட்சாத் ராவணனுக்கும் தாய் அவள். அப்படி அவளிடத்திலே இன்னொருத்தன் மனைவி தனக்கும் தாயார் முறை, அவளிடத்திலே தெய்வத்தினிடத்திலே தகாத எண்ணம் ஒருவனுக்கு கூடுமோ? அப்படி தகாத எண்ணம் அவனுக்கு வரதுன்னா என்ன அர்த்தம், விநாச காலே விபரீத புத்திகின்னு அழியறதுக்கு நாள் நெருங்கி போயிடுத்துன்னு அர்த்தம். அவன் விதியை எழுதுவதற்காகத்தானே ராமாவதாரம். ஆகையினாலே ஏதாவது ஒண்ணு பண்ணி பெரிய விஷயத்தில் அவனை சிக்க வைத்து அவனை போட்டு தள்ளணும்னு பெருமாளுடைய சங்கல்பம். இப்படி ஏதோ ஒரு ஏடா கூடமான தப்பான காதல் வந்துடுத்து. சீதா பிராட்டியினிடத்திலே அவன் அபசாரப்படும்படியாக காஷாய வஸ்திரத்தை மூடிக்கொண்டு போய் பிக்ஷை கேட்கிறான். பிராட்டி அந்த கோட்டை தாண்டி வராம பிக்ஷை இடணும்னு நினைக்கிறா.
என்னை நீ அவமதிக்காதே, நான் ஒரு சன்னியாசி, இந்த கோட்டை தாண்டி வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணி எனக்கு கொடுத்தாதான் நான் வாங்கிப்பேன், எனக்கான மரியாதையை கொடு, இல்லைன்னா சபிச்சுடுவேன்னு சொல்லவே ஒரு ரிஷியானவர் பாவம் பசியோட போக வேண்டாம், வயத்தை காஞ்சுண்டு போக வேண்டாம், ஆண் தேடி வந்து அவருக்கு சாதம் இல்லாமல் நாம அனுப்ப வேண்டாம்னு பிராட்டியானவள் நல்லெண்ணத்திலே வர அவளை புஷ்பக விமானத்திலே கடத்தி செல்கிறான் ராவணன் சொல்லக்கூடிய பாவி. பிராட்டியை எம்பெருமானிடத்திலிருந்து பிரித்த மகா பாதகத்தை பண்ணினவன். பொதுவா சில பேர்லாம் குழந்தைகள் ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ் எல்லாம் போறச்ச நெத்திக்கு வெறும் ஸ்ரீசூர்ணம் மாத்திரம் இட்டு போகும். மகான்கள் பெரியவாள்லாம் பார்த்தான்னா என்ன சொல்லுவா தெரியுமோ, டே குழந்தை திருமணிட்டுக்கோ, வெறும் ஸ்ரீசூர்ணம் மாத்திரம் இடப்படாது, பெருமாளையும் பிராட்டியும் பிரிக்கவே கூடாது, பெருமாளையும் பிராட்டியும் பிரிக்கிறத விட மகா பாவம் ஒண்ணு கிடையாது, அதனாலே திருமண் ஸ்ரீசூர்ணம் சேர்த்துட்டுக்கோ, வெறும் ஸ்ரீசூர்ணம் மாத்திரம் இட்டுக்காதே அப்படின்னு பெரியவா சொல்றது உண்டு. அப்படி ஒருத்தரும் பிரத்யேகமா அவா நெத்திக்கிடுறச்சே கூட பெருமாள் பிராட்டியை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்ற போது சாட்சாத்தா பெருமாள் இடத்துல இருந்து பிராட்டியை பிரிச்சுட்டு போட்டான். எப்பேற்பட்ட மகா பாதகன்! இதுக்கு மேல அவனுக்கு நல்லதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா விபீஷணாழ்வான் போன்ற நல்லவர்கள், அதே ராவணனுடைய தர்மபத்னி, இவெல்லாம் எத்தனையோ முறை இன்னொருத்தனுடைய மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது. ராமன் சக்கரவர்த்தி, ராஜாவினுடைய மனைவி வந்து நமக்கு தாயார் ஸ்தானம், அதனால அவளை விட்டுடு, சாட்சாத் பரம்பொருள் நாராயணனுடைய அவதாரம், அவள் மகாலட்சுமி அப்படின்னு எத்தனையோ சொல்லி பார்த்தா இதுக்கு ஏரள மரமண்டைக்கு அழிந்தே தீருவேன் என்று உறுதியா ஒரு சங்கல்பம் வச்சு கொடுத்து கடைசியில வேற என்ன பண்றது, அத்த சம்ஹாரம் பண்றதுதான் ஒரே வழி. அதனால இந்த ராகவன் என்ன பண்ணினான், ராமன் அவனுடைய பொய்யிலாத பொன்முடிகள் 9 ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கு ஓர் செஞ்சரத்தாள் உருள எய்த எந்தை. பெருமாள் ராவணனோட நின்று சண்டை போடுறார். 2 பேருக்கும் சண்டை அப்படி பல நாள்கள் நடக்கிறது. ராவணனுக்கு 10 தலை. ஒரு தலைய பெருமாள் அம்பெய்து கொள்றார், ஒரு தலை உழறது, திரும்ப இன்னொரு தலை முறைக்கிறது. இன்னொரு தலைய பெருமாள் அம்பெய்றார், ஒரு தலை கீழே உழறது, திரும்ப அந்த இடத்துல ஒரு தலை முளைக்கிறது. அப்படி விசேஷமா வரம் வாங்கிட்டு இருக்கான் அவன். பெருமாள் பார்த்தார். அப்போ இந்த தலைகள்லாம் ஒரு முறை அறுத்தா விழாது போல் இருக்கு, திரும்பவும் முளைச்சுட்டே இருக்கு, பொய்யில்லாத முடிகள் போல இவை எல்லாம் அறுக்கறுக்க வந்து கொண்டே இருக்கின்றன, என்ன பண்றதுன்னு பெருமாள் ரகசியத்தை ஆராய்ந்து பார்த்தார். ஒரே சமயத்துல கொத்தா 10 தலையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிவிட்டா திரும்ப தலை முளைக்காதுன்னு தெரிஞ்சுட்டார். அப்ப என்ன பண்ணினார், பொய்யில்லாத பொன்முடிகள், முடி அப்படின்னு தலைக்கு சொல்றோம், தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கிரீட்டத்துக்கும் முடின்னு பெயர். பொன்னாலான முடி பொன்முடி. ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்ட கிரீட்டத்தை அணிந்து கொண்டிருக்கிறான் ராவணன். ராஜா ஒன்னும் லங்காதிபதி, லங்கைக்கு ராஜா, அதனால தலையில வந்து பொன்னாலான ஸ்வர்ண கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த கிரீடம் அணிந்த 10 தலைகள் 9 ஒன்று 10 தலைகளையும் ஓர் செஞ்சரம், ஒரே ஒரு வில்லில இருந்து ஒரே ஒரு அம்பு போச்சுன்னா அந்த ஒரு அம்பே 10 தலையும் அப்படி கொத்தா அறுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி பிரயோகம் பண்ணினா 10 தலையும் அருந்து விழுந்தது. இதே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா கொண்டாடுற போது, உத்தம அமர்த்தலம் அமைத்ததோர் எழில்தனும் உய்த்த கணையால் அத்திர அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன். அப்படி ஒரு கொத்தா அறுத்து வந்துட்டான் பெருமாள் ராவனுடைய தலையை. அப்படி 10 தலையை கொத்தா அறுத்தா விட்டுதான் ராவணன் அழிந்தான். அப்படி ராவணனை யுக்தியோடு கூட நல்லா ஆலோசனை பண்ணி எப்படி அழித்தா அவன் அழிவான்னு தெரிஞ்சுட்டு அந்த யுக்தியோடு கூட சம்ஹாரம் பண்ணின பெருமான் அப்படின்னுட்டு சாட்சாத் ராமன் அப்படின்னு ராவண சம்ஹாரம் பண்ணின ராகவனுடைய பெருமை பேசப்படுறது. முதல் பாட்டுல லங்கைய நாசம் பண்ணினவன்னு சொன்னார். 2வது பாட்டுல ராவணனுடைய 9 தலைகள் 10 தலைகளையும் அப்படி கொத்தா அறுத்தவன சம்ஹாரம் பண்ணினவன்னு ராவண சம்ஹாரம் ஆகிற வீர காரியம் பேசப்படுகிறது. இப்படி வீர தீர பராக்கிரமம் பண்ணின ராகவனானபடியினாலே இவனுக்கு இதனால வீரராகவன் பெயர் வந்ததுன்னு பெரியவா சொல்லுவா. அடுத்த பாட்டிலையும் ராமாவதார வைபவம் தான். முன்வோர் தூதுவானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கண் மண்ணோர் தன்னை வாளியினால் மால முனிந்து அவனே பின்வோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் இவ்வுள் கிடந்தானே. முன்வோர் தூது வானரத்தின் வாயில் ஒழிந்து, முன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் ராமாவதாரத்திலே வானரமான சிறிய திருவடி ஹனுமான் ஆஞ்சநேயனுடைய வாயிலே தூது சொல்றான் பெருமாள். ஆஞ்சநேயரிடத்திலே சீதா பிராட்டியை தேடி கொண்டு போ, சீதையை பாத்தியானா பெருமாள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், பெருமாள் உன்னை வந்து ரட்சிப்பார், நீ இருக்கிற இடம் எங்கன்னு பெருமாளுக்கு நான் போய் சொல்றேன், பெருமாள் வந்து உன்னை காப்பாத்துவார் அப்படின்னுட்டு பிராட்டிக்கு தைரியம் சொல்லு அப்படின்னுட்டு பெருமாள்
ஹனுமானை பிராட்டியினிடத்திலே தூது அனுப்பினான். அப்படி ராமாவதாரத்திலே வானரத்தின் மூலமாக தூது விட்டான். அப்படி தூது விட்டு என்ன பண்ணினான், பிராட்டி எங்க இருக்கான்ற இடத்த தெரிஞ்சுண்டு, பிராட்டியை யார் அபகரிச்சுண்டு போனான்ற விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு, அந்த ராவணன் வாழ்கிற ஊரை அப்படியே அழித்து விட்டான் எம்பெருமான். இருக்கிற இடம் இல்லாம பண்ணிவிட்டான். அப்படி ராவண சம்ஹாரம் பண்ணின பெருமான், ஆஞ்சநேயன் மூலமா தூது விட்டு ராவண சம்ஹாரம் பண்ணின பெருமாள், பிராட்டியை மீட்ட பெருமாள். இது ராமாவதாரத்தினுடைய வைபவம். அவனே பின்வோர் தூது ஆதிமன்னர்க்கு ஆகி, அவனே கிருஷ்ணாவதாரத்திலே பஞ்ச பாண்டவர்களுக்காக தருமன் விட தாம் தூது போனார் வந்தார்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல, பஞ்ச பாண்டவர்கள் சார்பிலே தர்மபுத்திரன் சொல்லக்கூடியவன் பெருமாளை, கண்ணனை துரியோதனாதிகளிடத்திலே தூது அனுப்புகிறார். அவளுக்காக தூது போன பெருமாள். அங்க போன இடத்துல அவனை என்ன சொன்னா தெரியுமா, இன்னார் தூதன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா இப்ப கண்ணன் வந்திருக்கான், வந்தவன் கண்ணன் இல்ல, பாண்டவாளுடைய தூதனா வந்திருக்கான். இங்க இன்னார் தூதன், இவாளுடைய தூதன், பாண்டவாளுடைய தூதனா வந்திருக்கான். பாண்டவாளுக்காக தூது எடுத்துட்டு அவ சமாச்சாரத்தை பேசுறதுக்குன்னு வந்துட்டு இருக்கான் கண்ணன் அப்படின்னு சொன்னாலாம். அவன் எவ்வுள் கிடந்தானே, கிட்டத்தட்ட முதல் பாட்டை போல அனுபவம். ராமனும் இவன் தான், கண்ணனும் இவன் தான் சொல்லக்கூடிய அனுபவம். முன்னால தூது சொல்லி அனுப்பினான் அனுமான் மூலமா. இந்த அவதாரத்திலே, கிருஷ்ணாவதாரத்திலே இவனே தூது போனான். போய் இன்னாருடைய தூதன் என்று சொல்லும்படியாக நின்றவன். அப்படின்னா தன்னுடைய எளிமையை காட்டி கொடுக்கிறான். பெருமாளுக்கு தலையெழுத்தா தூது போனோன்னுட்டு. ஆனால் தன்னுடைய அடியவர்களான, தன்னை ஆசிரியத்தவர்களான பாண்டவர்களுக்காக தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு தூது போகவும் தயாரான பெருமாள், தூது போன பெருமாள். அதனாலே அடியவர்களுக்காக தான் எத்தனை தூரம் வேண்டுமானாலும் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் என்கிற அடியாருக்கு இனியன் என்பதை காட்டி கொடுக்கிறார் இங்கே ஆழ்வார். பொதுவா பராசர பட்டரிடத்திலே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாராம். சக்கரவர்த்தி திருமகனாருக்கு எல்லா ஏற்றமும் உண்டேயாகிலும் ஆசிரியர்களுக்காக கழுத்திலே ஓலை கட்டி தூது போன ஏற்றம் இல்லையே, அந்த ஏற்றம் கண்ணபிரானுக்கே என்றோ உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ராமரை நம்பின்னு சொல்றோம், குணபூர்ணர்னு சொல்றோம், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான்னு நல்ல குணங்களுக்கெல்லாம் உறைவிடம் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே போய் கடைசியில ராமன்னு தான் ராமாயணம் பதில் சொல்றது. அப்பேற்பட்ட நல்ல உத்தமமான குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாக இருக்கக்கூடியவன் ராமன்னு சொல்றோமே. ஆனா அந்த ராமனுக்கு ஒரு ஏற்றம் இல்லைங்கானோ. என்னன்னா, தன்னுடைய அடியவர்களுக்காக இறங்கி போய் அனுகிரகம் பண்ணான், சரி, அது தெய்வம் பண்ணக்கூடிய காரியம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தூது போன ஏற்றம் இல்லையே. ஒரு தூதனா தன்னை தாழ்த்திண்டு போலையே, அந்த குறை உண்டு ராமனுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதற்கு பராசர பட்டர் சாதித்தாராம், ஓய், குணக்கடலாகிய ராமபிரானுக்கு தூது போதல் அனிஷ்டம் என்று காணும். நான் பெரிய சக்கரவர்த்தி, தசரதருடைய புள்ள, நான் ராஜா, நான் பரம்பொருள், நான் போய் தூது போவேனா, என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றவன் இல்ல ராமன். தூது போறது ராமனுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்னும் கிடையாது. ஏன் தூது போல தெரியுமோ, இக்ஷ்வாகு வம்சத்திலே சார்வபௌமனாக பிறந்தானாகையாலே மகாராஜன் கழுத்திலே ஓலையை கட்டி தூது போக விடுவாரை கிடையாமையாலே ராமன் தூது போக பெற்றிலன் அத்தனை. யார தூது அனுப்புவா, யாரு சாதாரணமா அப்படி ஒரு சர்வெண்ட் போல இருக்காளோ அவளை தூது அனுப்புறதுன்னு வழக்கம். பாண்டவாளுக்கு கண்ணன் உறவு, அவளோடையே ஒன்னா வளர்ந்தவன், வாடா போடான்னு சொல்லிக்கிற அளவுக்கு அத்தனை சக்கியம் ரெண்டு பேருக்கும். அதனால ஒரு யாதவனா ஒரு இடைச்சேரியிலே தங்களோட கூட வளர்ந்தவனா இருக்கிறபடினாலே, தங்களுடைய நண்பனாக இருக்கிறபடினாலே அவனை சாதாரணமா கூட்டு வாடா போய் தூது போயிட்டு வாடான்னு அனுப்புறான். ஆனா இந்த ராமன் யாரு, இந்த உலகத்தை, இந்த பாரத தேசத்தை கட்டி ஆண்ட இக்ஷ்வாகு வம்சத்திலே சக்கரவர்த்தியாக பிறந்தவன், சார்வபௌமன். இன்று பல தேசங்களை அன்று ஒரு குடையின் கீழே கட்டி ஆண்ட பெரிய சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட மகாராஜா ராமன், அவனை போய் யாராலும் கழுத்துல ஓலை கட்டி தூது அனுப்புவாளோ, புறா அனுப்புறது போல? ஒரு ராஜாவை யாராலும் தூது அனுப்புவாளா? ராஜாவுக்கு தான் 1000 தூதர்கள் இருப்பா, ஒற்றர்கள் இருப்பா. ராஜாவையே யாராலும் தூது அனுப்புவாளா? அவன் ராம என்னமோ போறதுக்கு ஆசையா தான் இருந்தான், போறதுக்கு சித்தமா தான் இருந்தான். ஆனா அவனை தூது அனுப்புறவா யாரும் இல்ல, அவனை யாரும் தூது அனுப்பல. பயந்தா ராஜாவை எப்படி தூது அனுப்புறதுன்னு, அதனால போல. இது அவனுக்கு குறையில்லை. அது மட்டும் அல்லாமல் அந்த அவதாரத்திலே திருவடி அங்கும் இங்கும் போவது வருவதாய் கொண்டு தூத கிருத்தியம், தூது போவது, 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 தூது போவது
செய்து வார்த்தை சொல்லி திரிந்த ஏற்றத்தை கண்டு நாமும் இப்படி ஆசிரியர்களுக்காக தூது போக பெற்றிலோமே என்று திருவுள்ளம் குறைபட்டு அக்குறை தீர்கைக்காகவே பின்னை இழிகுலத்திலே வந்து பிறந்து தூது சென்றான். க்ஷத்ரியன் என்று நிச்சயிக்கில் தூது போக விடமாட்டார்கள் என்று அத்தை மறைத்து வளர்ந்தான் காணும். அபிஷிக்த சத்திரிய குலத்திலே பிறந்தால் தூது போ என்று ஏவ ஒருவருக்கும் நான் எழாதிரே அப்படின்னு பற்ற சொல்றார். அந்த ராமாவதாரத்துல பெருமாள் தூது போலன்றது குறைன்னு நீ சொன்ன அதே ராமாவதாரத்திலே பெருமாள் தூது போல, ஆனா தூது அனுப்பினர். பெருமாள் சொல்றது பிராட்டியின் இடத்துல போய் தூது சொல்றான் அனுமான். பிராட்டி சொன்ன விஷயத்தை பெருமாளிடத்திலே வந்து தூது சொல்றான் அனுமான். அப்படி இங்கேயும் அங்கேயும் தூது போயிட்டோம் வந்துட்டோம் தூத கிருத்தியம்னு சொல்லக்கூடிய தூது காரியம் பண்ணிட்டு இருந்தான் ஹனுமான் சிறிய திருவடி. அதை பார்த்த உடனே பெருமாள், ஆஹா, நாம இப்படி நம்மிடத்திலே அன்பாக இருப்பவர்களுக்காக தூது போகவில்லையே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஏக்கம் இருந்துதான். நாமளும் தூது போலாமே ஒரு ஏக்கம் இருந்துதான் பெருமாளுக்கு. நாம சக்கரவர்த்தியா ராஜாவினுடைய பிள்ளையா பிறந்ததுனால தானே நம்மள தூது அனுப்ப மாட்டேன்றா. அப்ப தூது அனுப்பும்படியான ஒருத்தனா நாம பிறக்கணும்னு பெருமாள் அன்னைக்கு மனசுல சங்கல்பம் பண்ணிண்டவன் அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்திலே தாழ்ந்த குலத்திலே இடையனாக அவதாரம் பண்ணினான் பெருமாள். அப்போ சாதாரணமா ராஜாவை தூது அனுப்ப மாட்டா, ஒரு இடையனை ஒரு பால்காரன தயிர்காரன தூது அனுப்புவாளோ இல்லையோ. அதனால அந்த குலத்திலே பெருமாள் வளர்றான். அவன் நிஜத்திலே யாரு? தேவகி வசுதேவர்களுடைய பிள்ளை. சாட்சாத் அவன் சத்திரியன். அவன் சத்திரிய வம்சத்திலே பிறந்தவன் அப்படின்னு தெரிந்தா இந்த அவதாரத்திலையும் தூது போக முடியாதுன்றதுக்காக அதை மறைத்து கொண்டு இடைச்சேரியிலே வந்து வளர்ந்தானாம் பெருமாள். அப்படி அவன் இடைச்சேரியிலே இடையர்களோடு ஒருவனாக வளர்ந்ததினாலேதான் அவனை தர்மபுத்திராதிகள் தூது அனுப்பினான். நிஜமா அவன் ராஜாவினுடைய பிள்ளையாக இருந்தா அவனை தூது போன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் நாக்கு வராது, வாய் வராது, பேச்சு வராது. யார் அவனை தூது போன்னு சொல்லுவா? அதனால தான் தன்னுடைய அடியார்களுக்கு இறங்கி போய் காரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக தூதனாகவும் இறங்கி போன பெருமாள். எப்படி அவசியமே இல்லாமல் வாமனாவதாரத்திலே பிக்ஷை எடுத்துட்டு போனான் பெருமாள். தன்னிடத்திலே ஆசிரியத்த தேவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவசியமே இல்லாமல் இவன் போய் பிச்சை எடுத்துட்டு போறானே, யாச்சகம் கொடுன்னு கேட்கிறானே. ஒரு குரலா இருநிலம் மூவடி மண் வேண்டி போனான் இல்லையோ இவன். அதே மாதிரி இவன் தூது போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இவனிடத்திலே பிரீத்தியை வைத்துக் கொண்டிருந்த பாண்டவர்களுக்காக தூது போன ஏற்றம் உடையவன் இவன். அந்த ராமன் தான் கண்ணனா அவதாரம் பண்ணி தூது போனான். அதனால ராமனுக்கு தூது போன ஏற்றம் இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். ராமன் வேற கண்ணன் வேற இல்லே அப்படின்ற விஷயத்தை சொல்லி பாண்டவ தூதன் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர் ஏற்பட்டதற்கு காரணமே இந்த பாசுரமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு பராசர பட்டர் சாதிப்பறான். அந்த அளவுக்கு திருவள்ளுவருடைய ஒரு பாசுரங்களும் பராசர பட்டருடைய மனசிலே ஆழங்கால் பட்டு பதிந்து விட்டன. காரணம், படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ராமன் என்கிற திருவுள்ளம் ஆழ்வாருடையதுன்றதுனால. அப்படி இன்னார் தூதன், இவாளுடைய தூதன் வந்திருக்கான்னு சொல்லும்படியா எளிமையாக நின்றவன் இந்த இவ்வுள் கிடந்தான். பந்தனைந்த மெல்விரலால் பாவை தன் காரணத்தால் வெந்திரல் ஏறேழும் வென்றவேந்தன் வெறி புகழ்சேர் நந்தன் மைந்தனாகவாகும் நம்பி நம் பெருமான் எந்த தந்தை தம் பெருமான் இவ்வுள் கிடந்தானே. பந்தனைந்த மெல்விரலால், பாவை கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி அப்படி அழகா மலர்னால பண்ணப்பட்ட பூ பந்துகளை வச்சுட்டு தன்னுடைய மென்மையான விரல்களினாலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அழகு பதுமை. அவளுக்காக 7 எருதுகளையும் அடக்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த 7 ஏறுகளையும் வென்ற வேந்தன் இவன். யார் தெரியுமோ? நந்தனுடைய மைந்தன் நந்தகோபாலன் இவன். அந்த நம்பி அந்த நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக திகழக்கூடிய நம் பெருமான் எந்த தந்தை தம் பெருமான். நமக்கு மட்டும் பெருமாள் இல்ல, என்னப்பா அவரப்பா அவரப்பான்னு அவா அப்படின்னுட்டு எங்களுடைய குலத்துக்கே தெய்வம் அவன். இன்னைக்கு நான் என் பெருமாள் எங்க பெருமாள் அப்படின்னு நான் சேவிக்கிறேன். எங்க அப்பா எங்க பெருமாள் ராகவன்னு சேவித்தார், அவருடைய அப்பா எங்க பெருமாள் அப்படின்னு உசுர விட்டார். அப்படி எங்க குலத்துல இருக்கக்கூடிய ஒரு முன்னோர்களும் எங்க பெருமாள் அப்படின்னு காதலோட கூட சேவித்த எங்க குலத்துக்கே தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ராகவன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டிக்காக ஏறுகளை அடக்கிய வீரம் பேசப்படுகிறது. பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டு ஆளிலை மேல் சாலனாலும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணனென்னில் நீலமார் வண்டுண்டு வாழும் நெய்தலந்தன் கழனி ஏலனாரும் பைம்புறவில் எவ்வுள் கிடந்தானே. பாலனாகி ஞாலமேழும் உண்டு
பண்டு ஆளிலை மேல் சாலனாலும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன். மகா பிரளயம், பிரளய காலத்திலே பெருமாள் பாலனா அப்படி கண்ணனா குழந்தையா மாறி ஆள் இலை மேல், ஆலமரத்து இலை மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி சயனிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? மலைப்பாம்பு ஆகாரத்தை முழுங்கிட்டு அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருக்கிறது போல ஞானமேழும் உண்டு, 7 லோகங்களையும் சாட்டு எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே அடக்கி கொண்டு ஒரு ஆலமரத்து இலை மேல ஒன்னும் தெரியாத குழந்தை போல அப்படியே இந்த குழந்தையும் பால் சாப்பிடுமான்றது போல படுத்துட்டு இருக்கானா பெருமாள். பாலனாகி தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு சொன்னது போல அற்புதமான பாலகன், அழகிய பச்சிலம் குழந்தை. எப்பேற்பட்ட குழந்தை? குழந்தைன்னா என்ன சாப்பிடும்? பால் சாப்பிடும். ஆனா இது லோகங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒன்னும் தெரியாதது போல ஆச்சரியமா ஒரு ஆலமரத்து இலை மேல ஆச்சரியமா அழகா படுத்துட்டு இருக்கிறது, ஆளிலை கண்ணனாக சயனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய அழகு என்ன தெரியுமோ? அது தாமரை கண்ணன் அப்படின்னுட்டு செந்தாமரையை போன்ற அழகிய கண்களை உடையது. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், தாமரை கண்களை உடைய அற்புதமான அழகிய குழந்தை அந்த கண்ணன் அப்படின்னு காட்டி கொடுத்தார். அவன் யார் தெரியுமோ? அதாவது பிரளய காலத்திலே எல்லாம் அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை தத்துவங்களையும் ஜீவராசிகளையும் வேதம் முதலானவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றி ஆலமரத்து இலையிலே ஒரு குழந்தையாக படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் யார் தெரியுமோ? நீலமார் வண்டுண்டு வாழும் நெய்தலந்தன் கழனி ஏலனாரும் பைம்புறவில் எவ்வுள் கிடந்தானே. புறவு அப்படின்னா சோலை, பைம்புறவுன்னா பசுமையான சோலை. திருவள்ளூர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் கலியனுடைய காலத்திலே எப்படி இருந்தது? நல்ல நெய்தல் தன் கழனி, சமுத்திரக்கரையிலே இருக்கக்கூடியதான தேசம். அப்படி சமுத்திரம் சுத்தி, சென்னை மகாபலிபுரம்னு சுத்தி சமுத்திரம் இருக்கக்கூடியதான, சமுத்திரக்கரைக்கு அருகிலே இருக்கக்கூடியதான தேசம். அதனால வெறும் வறண்ட பாலைவனம் போல இருக்கிறதா, ஒன்னும் விளைவதில்லையா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். தன் கழனி, அழகிய கழனிகள், தன்மையான குளிர்ச்சி பொருந்திய கழனிகள். அப்படின்னா நிறைய நீர் வளம் இருக்கக்கூடிய கழனிகள். குஜஸ்தலை ஆறு ஓடுறது, பாலாறு ஓடுறது, அந்த மாதிரி நிறைய நதிகள் ஓடுறது. அந்த நதிகளினுடைய நீர் பாய்வதனாலே நல்ல வளமுடையதாக பச்சை பசேல்னு திருவள்ளூர்ல கழனிகள் செழித்திருக்கிறது. அந்த கழனிகள்ல ஆச்சரியமா வண்டுகள்லாம் தங்களுடைய உணவை தேடி வந்து ரீங்காரமிட்டு கொண்டு பாடிக்கொண்டு ஆனந்தமாக வாழுகின்றன. அப்படி எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தோட கூட வாழுமிடமாக அமைந்த திருவள்ளூரிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அன்னைக்கு பிரளய காலத்துல ஆளிலையில படுத்துட்டு இருந்த கண்ணன் தான் இன்னைக்கு திருவள்ளூர்ல சயனிச்சுட்டு இருக்கிற வீரராகவன் அப்படின்னுட்டு இவன் பரம்பொருள் என்பதை காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாட்டுல இந்த எம்பெருமானுக்கு சொன்ன மாதிரி எந்த பெருமாளுக்குமே நம்பி என்கிற வார்த்தையை ஆழ்வார் அத்தனை முறை பயன்படுத்தவில்லை. அடியன் ஒரு 12-14 திவ்யதேசங்களை பட்டியலிட்டு சொன்னேன், எந்தெந்த பெருமாளை எல்லாம் ஆழ்வார் நம்பின்னு பாடியிருக்கார் அப்படின்னு, ஆழ்வார்கள் நம்பின்னு பாடியிருக்கா அப்படின்னு. ஒரு 14 திவ்யதேசத்தை எம்பெருமான்களை ஆழ்வார்கள் நம்பின்னு பாடியிருந்தாலும் திரும்ப திரும்ப நம்பி 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 நம்பின்னு சொல்லி அனுபவித்தது சில பேரை மட்டும்தான். யார் அந்த சில பேர் அப்படின்னா, திருக்குறுங்குடி பெருமாள். சாட்சாத் திருக்குறுங்குடி நம்பி, ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னே திருநாமம் இருக்கு. அவரை பல இடங்கள்ல திருக்குறுங்குடி நம்பி, தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பி, திருக்குறுங்குடி நின்ற நம்பி அப்படின்னு எல்லாம் சாதிக்கிறார். ஆண்டாள் நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு அப்படின்னு அழகரை நம்பின்னு சொன்னான். திருக்குறுங்குடி அளவுக்கு அத்தனை முறை நம்பி நம்பின்னு சொல்லல. வேற யார் நிறைய முறை நம்பின்ற பேரை ஆழ்வார் வாயிலிருந்து வாங்கியிருக்கான்னா, திருநறையூர் நாச்சியார் கோயில் பெருமாள். நரையூர் நின்ற நம்பியோ, நரையூர் நின்ற நம்பியோ, மண்ணு திருநறையூர் நம்பி அப்படின்னு எல்லாம் பல முறை நம்பி என்ற வார்த்தைய ஆழ்வார் வாயிலிருந்து பெற்ற பெருமாள் நாச்சியார் கோயில் பெருமாள். இந்த 14 பேர்ல நிறைய முறை நம்பின்னு சொல்லப்பட்டவர்களுடைய பட்டியல்ல திருக்குறுங்குடி நம்பிக்கும் திருநறையூர் நம்பிக்கும் அடுத்தபடியா 3வதா வரக்கூடிய பெருமாள் வைத்திய வீரராகவன் தான். சோத்த நம்பி என்று தொண்டர் மிண்டி தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி செங்க நம்பி ஆகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி முக்க நம்பி என்று முனிவர் தொழுதேத்தும் நம்பி எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஏற்கனவே முதல் பாட்டுல காசையாடை மூடியோடி காதல் செய்தானவனோர் நாசமாக நம்ப வல்ல நம்பி அப்படின்னுட்டு ராம நம்பின்னு மங்களாதாசனம் ஆயிடுத்து.
இந்த 7வது பாசுரத்திலே எத்தனை நம்பி பாருங்க. சோத்த நம்பி என்று தொண்டர்மின்றி தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி. நம்பி அப்படின்னா குணபூர்ணன் அப்படின்னு பார்த்தோம். சோத்த அப்படின்னா என்ன அப்படின்னா சோத்தம் அப்படின்னு சொன்னா நமஸ்காரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது போல அர்த்தமா. ஸ்தோத்திரம் நம்பி அப்படின்னு சொல்றதுதான் தமிழ்ல சோத்த நம்பி சோத்தம் நம்பி அப்படின்னு வருது அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் எல்லாம் தெரிவிக்கிறார். இந்த ராகவனிடத்திலே போய் நம்பி சோத்தம் பெருமாளே நமஸ்காரம் அப்படின்னு சொல்வது போல தொண்டர் மிண்டி தொடர்ந்து அழைக்கும். நிறைய தொண்டர்கள் நிறைய பாகவதர்கள் மிண்டி அப்படின்னா நெருக்கி, நெருக்கின்னா அப்படியே கூட்டம் கூட்டமா போய் சேவிக்கிறாளாம் பெருமாள். அரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் கூட்டம் கண்டிட காணுமேல் அது காணும் கண் பயனாவதேன்னு குலசேகர பெருமாள் ஸ்ரீரங்கத்து அடியவர்கள் அனுபவித்தார். அரங்கன் திருமுற்றத்து அடியார் அப்படின்னார். பெருமாளுடைய சன்னதி முழுக்க அடியவர்கள் அப்படியே மொய்த்து கிடக்கிறாளாம். ஒரு இனிப்பு பலகாரத்துல நெய் மொய்ப்பது போல பெருமாள் சன்னதி முழுக்க அடியவர்கள் மொய்ச்சென்றிருக்காளாம். அப்படி அந்த மாதிரி மிண்டி அப்படின்னா கூட்டம் கூட்டமா நெருக்கின்னு அர்த்தம். ஒருத்தர் மேல ஒருத்தர் நெருக்கிண்டு அப்படியே கூட்டம் கூட்டமா சேவிக்கிறாளாம் இந்த பெருமாளை. என்ன சொல்லி சேவிக்கிறான்னா சோத்தம் நம்பி பெருமாளே உன்னை சேவிச்சுக்கிறேன் ராகவா உனக்கு நமகா அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமா வந்து சேவிக்கக்கூடிய நம்பி. எப்பேற்பட்ட நம்பி தெரியுமோ அவன். வெறும சோத்தம் நம்பின்னு சொல்லி சேவிக்கக்கூடிய பெருமாள் மட்டும் இல்ல, ஆத்த நம்பி. ஆத்த நம்பின்னா ஆப்த நம்பின்னு அர்த்தம். ஆத்தன் அப்படின்னு யாருக்கு பெயர்? ஆப்தன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத பெயர் தான் தமிழ்ல ஆத்தன்னு சொல்றோம். திருமோகூர் ஆத்தன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ. ஆப்தன் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். நமக்கு சகா அப்படின்னா என்ன? நம்மளும் பெரும்பாலும் சமமா அப்படின்னா அப்படி இல்ல, சமானமான நண்பனை போலே இறங்கி வந்து நமக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய பெருமாள். யாருக்கு? அவனை சோத்தம் நம்பி என்று மிண்டி மிண்டி அழைக்கிற தொண்டர்களுக்கு. ராகவா ராகவான் யாரெல்லாம் உயிரை விட்டுண்டு அவன் பக்கத்துல போய் அப்படியே அவன் திருவடிகள் கிட்ட நிக்கிறாளோ அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டா இறங்கி வந்து அர்ஜுனனுக்கு பண்ணக்கூடிய அத்தனை சகாயங்களையும் உபகாரங்களையும் பண்ணக்கூடிய வல்லமை படைத்த எம்பெருமான் ஆப்த நம்பி. அதுதான் ஆத்த நம்பி. செங்க நம்பி, செம்மையான தாமரையை போன்ற கண்களை உடைய நம்பி. நமஸ்காரம்னு சொல்றா, ஆப்தனா இருக்கான். நமக்கு ஆப்தன்னு சொன்னதுனால நம்மளை போல சாதாரணமானவன் நமக்கு சமானமானவன் நினைச்சுன்றாதுங்க அவனை. செங்கன் நம்பி, செந்தாமரை கண்ணன். உபனிஷத்து எவன் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு எவன் செந்தாமரை போன்ற அழகிய கண்களோட கூட எவன் பிராட்டியினுடைய மணவாளனாக இருக்கிறானோ அவனே பரம்பொருள் அப்படின்னு பரதத்துவத்துக்கு லட்சணம் சொல்லித்தே. அந்த செந்தாமரை கண்ணன் தான் இந்த ராகவன். அப்படின்னா என்ன? சாட்சாத் பரம்பொருள். நமக்கு சமானமா ஆப்தனா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுவான்றதுக்காக சாதாரணமா நினைச்சுன்றாதுங்க பரம்பொருள். அது அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றார் மேல. நமக்கு ஆப்த நம்பிதான், நமக்கு ஃப்ரெண்டு தான். ஆகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி, எல்லா தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் மூத்த நம்பியாக இருக்கக்கூடியவன். தேவதைகள்ல அக்னி தாழ்ந்தவன், விஷ்ணு உயர்ந்தவன் வேதம் சொல்றது. எல்லா தேவதைகள்லையும் தலையாய தெய்வம் பரம்பொருள் எதுன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான், விஷ்ணு தான். அப்படி தேவருக்கெல்லாம் மூத்தவனாக இருக்கக்கூடிய நம்பி, நான்முகனை படைத்து அவன் மூலமாக சிருஷ்டியை பண்ணக்கூடிய பெருமாள். ஆதுமில் காலத்து எந்தை, இவன் தான் எல்லாருக்கும் முன்னாலே இருந்து இருந்துட்டு இருக்கான். அதனால தேவர்களுக்கெல்லாம் மூத்தவன், நமக்கு சமானமானவன் இல்ல. அப்படி தேவர்களுக்கெல்லாம் மூத்தவனாக இருந்தாலும் நமக்கு சமானமாக வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதனாலே அவனுக்கு சோத்தம் நம்பின்னு சொல்லி சேவிங்கோ. ஆகிலும் தேவர்க்கெல்லாம் மூத்த நம்பி, முக்க நம்பி. முக்க நம்பின்னா முக்கண் நம்பி அப்படின்னா 3 கண்களை உடைய ருத்ரன்னு சொல்லக்கூடிய சிவனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவனையும் படைத்து அவனையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சர்வ அந்தர்யாமியான பரம்பொருள் ஒரு அர்த்தம். இன்னொன்னு தபன இந்து அக்னி நயனகான்னு சுவாமி தேசிகன் கொண்டாடியது போல 3 திருக்கரங்களை உடைய சுவாமி நிருசிம்மன். சாட்சாத் நிருசிம்மனும் இந்த ராகவன் தான் அப்படின்னு நிருசிம்மனாவும் அனுபவிக்கிறார். நிருசிம்மாவதாரம் பண்ணினவனே, 3 கண்களை உடைய ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவனை அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பவனே என்று இப்படி எல்லாம் அவனுடைய பெருமைகளை சொல்லிண்டு முனிவர் தொழுது ஏத்து நம்பி பல ரிஷிகள் வந்து சேவிச்சு இந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணின்ற காலம். நிருசிம்மாவதாரம் பண்ணின நம்பியே உனக்கு சோத்தம்,
ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நம்பியே உனக்கு சோத்தம், எங்களுக்கெல்லாம் ஆப்தமாக இருக்கக்கூடிய நம்பியே உனக்கு சோத்தம், புண்டரீகாட்சனாக செந்தாமரை கண்களோட கூட அழகாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகவ நம்பியே உனக்கு சோத்தம் அப்படின்னு முனிவர்கள் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமா வந்து நெருக்கிண்டு இந்த எம்பெருமானுக்கு சுவாகா நமகான்னு சொல்லிட்டு இருக்காளாம். அப்பேற்பட்டவன் முனிவர் தொழுதேத்தும் நம்பி யார் தெரியுமோ? எம்பெருமான். ரிஷிகள்லாம் என்னென்னமோ சொல்லி சேவிக்கிறான்னா ரிஷிகளுக்கு மட்டுமே உரிய பெருமாள்னு நினைச்சிக்க வேண்டாம். எம்பெருமான், என்னுடைய பெருமான் அவன். எம்பிரான் எந்தை என்னுடைய சூற்றம் எனக்கரசு என்னுடைய வாணால் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல எம்பெருமான் அவன், என்னுடைய பெருமாள் இவ்வுள் கிடந்தான் ராகவன். அவனுடைய பெருமையை மேல சொல்றேன் கேளுங்க. ருத்ரனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவன்னு சொன்னனே, அது மட்டும் இல்ல அவனுடைய ஏற்றம் மேல சொல்றேன். திங்களப்புவானெறிகால் ஆகி திசைமுகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்திருந்த வண்டுண் தொங்கலப்பு நீழ்முடியான் சூழ்கடல் சூட நின்ற எங்களப்பனெம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. திங்கள் அப்பு வான் எரி கால் ஆகி பஞ்சபூதங்களாகவும் ஆகக்கூடிய பெருமாளிவன். எம்பெருமான் சிருஷ்டிக்கு காரணமானவை பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களை குறிப்பிட்ட அளவிலே கலந்து அதுல இருந்துதான் சிருஷ்டி பண்ணணும். இதெல்லாம் விஷ்ணு புராணம் முதலான கிரந்தங்கள்ல சேவிச்சிருப்போம், நாம கேட்டிருப்போம் நிறைய. அந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட விகிதத்திலே கலக்கப்பட்டு அதுவே சிருஷ்டியா பல வடிவங்களா பல விஷயங்களா மாறுறது. அதுக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும் என்றால் பெருமாளுடைய சக்தி கொஞ்சமான அதுல இருக்கணும். அப்பதான் எந்த வஸ்து வேணாலும் எப்படி வேணாலும் மாற முடியும். இந்த 5 பூதங்கள் காணக்கூடிய உலகத்திலே எத்தனையோ லோகங்களா எத்தனையோ விஷயங்களா மாறுறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விசேஷ சக்தி ஒண்ணுமோ இல்லையோ. அது என்ன சக்தி அப்படின்னா இவனே பஞ்சபூதங்களா ஆறாம் பெருமாளே. அப்படின்னா பஞ்சபூதங்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பஞ்சபூதங்களை இவனே இயக்கறான். அப்படி பெருமாளே பஞ்சபூதங்களா மாறுறபடினாலதான் அந்த பஞ்சபூதங்களுக்கும் சிருஷ்டியாக சிருஷ்டியிலே காணப்படக்கூடிய வஸ்துக்களாக மாறக்கூடியதான ஏற்றம் உண்டு. அப்படி பெருமாளுடைய சக்தி அந்த பஞ்சபூதங்களிடத்திலே அனுப்பிரவேசிக்கவில்லை என்றால், அப்படி எம்பெருமானுடைய அனுப்பிரவேசம் எம்பெருமானுடைய உரைதல் பெருமாளுடைய பிரசன்ஸ் மாத்திரம் அந்த பஞ்சபூதங்கள்ல இல்லை அப்படின்னா அதால பரிணமிக்க முடியாது, பல வஸ்துக்களாக மாற முடியாது. இதை சுவாமி தேசிகனும் ஆச்சரியமா திருச்சின்ன மாலையில காட்டி கொடுக்கிறார். மாருத மண் நீராகும் மாயோர் வந்தார் வானோடு எரி தாமாகும் மறையோர் வந்தார். மாருதம் காற்று, மண் பூமி, நீர் ஜலம், வான் ஆகாசம், எரி அக்னி. மாருதம் மண் நீர் ஆகும் மாயோர் வானோடு எரி தாமாகும் மறையோர் அப்படின்னு பஞ்சபூதங்களாக தானே ஆகும் பெருமாளிவன் அப்படின்னு கொண்டாடினார் சுவாமி தேசிகன். அதைத்தான் ஆழ்வார் இங்கே காட்டி கொடுக்கிறார். திங்கள் அப்பு வான் எரி கால் ஆகி பஞ்சபூதங்களாகி திசைமுகனார் தங்களப்பன், திசைக்கு ஒரு முகமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மனுக்கும் அப்பா. அப்படின்னா பிரம்மனை சிருஷ்டித்தவன் அர்த்தம். திசை முகன்னு பிரம்மனுக்கு ஒரு பெயர். நமக்கெல்லாம் ஒரு முகம்தான். ஒரு திசையை பார்க்கணும்னா நாமளே கழுத்து திருப்பி அப்படி திரும்பி பார்த்தாதான் உண்டு. ஆனா பிரம்மாவுக்கு அந்த கஷ்டம் இல்லை. ஒரு திசைக்கு ஒரு முகமா 4 முகங்கள் உண்டு பிரம்மாவுக்கு. எந்த திசையில என்ன நடக்கிறதுன்னு எல்லா திசைகள்ல நடக்கக்கூடிய சமாச்சாரத்தையும் ஒரு க்ஷணத்துல ஒரே சமயத்துல பார்க்க முடியும் பிரம்மாவாலே. அதனால அவனுக்கு திசைமுகனார்னு பெயர். திசைமுகனார் தங்களப்பன், அந்த பிரம்மாவையும் படைத்த எம்பெருமானிவன். பிரம்மா பெருமாளுடைய உந்தியில இருந்து தானே தோன்ற. இது பொதுவா பெருமாள் பண்ணின காரியமா இருந்தாலும் வீரராகவனுக்குன்னு விசேஷமா இதுல ஒரு அனுபவம் உண்டு. என்னன்னா இங்க பெருமாள் சயனிச்சுருக்கார் திருவள்ளூர்ல. பெருமாளுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வருது. அதுக்கு மேல தாமரைக்கு மேல சதுர்முகனான திசைமுகனான பிரம்மா அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பிரம்மாவுக்கு தன்னுடைய இடது கையாலே பிரணவத்தை வேதத்தை பெருமாள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இது சிருஷ்டி காலத்திலே பெருமாள் எப்படி பிரம்மாவை சிருஷ்டித்து அவனுக்கு வேத உபதேசம் பண்ணி அவன் மூலமாக சிருஷ்டி பண்ணினாரோ அதை அப்படியே டெபிக்ட் பண்ணி காட்டக்கூடியதான காட்சி. இது பொதுவா பெருமாளுடைய வைபவமா இருந்தாலும் இன்னைக்கு வைத்திய வீரராகவன் எப்படி இருக்கான்னா 2 கையோட படுத்துட்டு இருக்கான் பெருமாள்.
ஒரு கை சாலிகோத்திர மகரிஷியினுடைய தலையில இருக்கு, ஒரு கை பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனாலே அந்த பிரம்மாவுக்கு அப்பன் அப்படின்னா அந்த பிரம்மாவை படைத்தவன் இவன் தான். பெருமாளுடைய தொப்புள்ள இருந்து தோன்றி இருக்கிறான் பிரம்மா. அதனால திசைமுகனுக்கு அப்பன் இவன். அப்பன் அப்படின்னா ஆச்சாரியன் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி எடுத்துட்டா பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி அந்த வேதத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணுன்னு உபதேசம் பண்ணின ஆச்சாரியனும் இந்த வீரராகவன் தான் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். திசைமுகனார் தங்களப்பன் அப்படின்ற வார்த்தையினாலே. சாமி அப்பன் அப்படின்னா என்ன? சாமி அப்படின்னா சாம வேதத்தினாலே சொல்லப்படுபவன் அர்த்தம். பகவத்கீதையில பெருமாள் என்ன சாதிக்கிறார்? வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களிலே நான் சாமவேதமாக இருக்கிறேன்னு சொன்னார். அப்படி சாமவேதத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய பரம்பொருள் இந்த வீரராகவன் தான் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். எந்த சாமவேத கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு நித்தியசூரிகள் ஸ்ரீவைகுண்டத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பரம்பொருள் தான் இங்கே வந்து சாலிகோத்திர ரிஷியினுடைய ஆசிரமத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறது இப்போது. அப்படி சாமவேதத்தினாலே துதிக்கப்படக்கூடியவன், சாமவேதத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய அப்பன் சாமியப்பன். வாகத்திருந்த வண்டுன் தொங்கலப்பு நீள்முடியான் சூழ்கடல் சூழனின்ற எங்களப்பன். ருத்ரன் தலையிலே கங்கையை தரித்துக் கொண்டிருக்கிறான். ருத்ரனுடைய தலையிலே ஆச்சரியமா வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டு அப்படி நடமாடின்னு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ருத்ரனுடைய தலையிலே கங்கா தீர்த்தம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமாக ஒரு கொன்றை மாலைன்னு சொல்லக்கூடிய கொன்றை புஷ்பங்களாலான மாலையும் ருத்ரனுடைய தலையிலே அலங்காரமா இருக்கு. அந்த கொன்றை மாலையினுடைய வாசனைக்கு மயங்கி வண்டுகள் எல்லாம் ருத்ரன் தலையில வந்து உட்கார்றது. அந்த கொன்றை புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய தேனை வந்து அப்படி பருகிறது. அதனால வண்டுன் தொங்கல், தொங்கல் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். வண்டு உண் அப்படின்னா வண்டு சாப்பிடக்கூடிய மாலை. வண்டு மாலையை சாப்பிட போறதுன்னா மாலையில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிடுறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்குது. அப்படி வண்டு உண் தொங்கல் தேன் சாப்பிடுறதுக்காக வந்து வந்து உட்கார்ந்து இருக்கிற மாலைகளை அணிந்தவனும், அப்பூன்னு சொல்லக்கூடிய ஜலம் கங்கை தீர்த்தத்தை தலையிலே உடையவனுமான நீள் முடியான், நீண்ட பெரிய கேசங்களை உடையவன் யாரு? ருத்ரன். சூழ் கழல் சூடனின்ற எம்பெருமான். அந்த எம்பெருமான் வீரராகவன் இருக்கானே, அவனை இப்பேற்பட்ட ருத்ரன் பரமசிவன் தன்னுடைய தலையை கொண்டாந்து ராகவனுடைய திருவடியிலே முட்டி சேவிக்கிறானா. சேவிச்சுட்டு, எம்பெருமானே, உன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையை என்னுடைய தலையிலே சிரசா வகிப்பது மட்டுமல்லாமல் உன்னுடைய திருவடிகளையும் என்னுடைய தலையிலே சுமக்க வேண்டும் அப்படின்னுட்டு இந்த ராகவனுடைய கழல்களை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டு பரம பாகவதனா சேவிச்சுட்டு இருக்கான் திருவள்ளூர்ல. ஏற்கனவே ஸ்தாபுராணத்துல பார்த்தோமோ இல்லையோ, தக்ஷனுடைய யாகத்துக்கு சிவனை கூப்பிடலன்றதுக்காக சதி தேவியானவள் தக்ஷனுடைய யாகசாலையிலே போய் தற்கொலை பண்ணி கொண்டால், ஆமடியா போயிட்டதுனால தக்ஷனை அழிக்கணும்ன்றதுக்காக ருத்ரன் வீரபத்ரனை ஏவினர். தக்ஷன் செத்து போயிட்டான். அதனால பிரம்மஹத்தி தோஷம் சிவனுக்கு வந்துடுத்து. எங்க போனா சிவனுடைய பிரம்மஹத்தி போகும் அப்படின்னா, வீக்ஷாரண்ய கஷேத்திரத்திலே தை அமாவாசை அன்னைக்கு ஹிருத்தாபனாஸ்கனி புஷ்கரணியிலே போய் தீர்த்தமாடினால் வீரராகவனுடைய அனுகிரகத்தினாலே பிரம்மஹத்தி போகும் அப்படின்னு ஆகாசவாணி சொல்லிட்டு, இவரும் திருவள்ளூருக்கு போய் தை அமாவாசை அன்னைக்கு ஹிருத்தாபனாசனியிலே தீர்த்தமாடினர். இவருடைய பிரம்மஹத்தி தோஷம் போயிடுத்து. போன உடனே பெருமாள் இவருக்கு சேவை சாதிக்கிறார். சேவை சாதிச்ச உடனே உன்னுடைய பிரம்மஹத்தி போயிடுத்து, உனக்கு வேற என்ன வர வேணும்னா உன்னை சேவிச்சுண்டு உன் திருவடிவாரத்திலேயே வாசம் பண்ணணும்னு பிரார்த்திக்க, எந்த உத்தாபநாசினி தீர்த்தத்தினுடைய ஸ்நானத்தினாலே உன்னுடைய பிரம்மஹத்தி போச்சோ அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இருந்து கொண்டு என்ன தியானம் பண்ணிட்டு என்ன சேவிச்சுண்டு இங்கே இருன்னு சொல்லிட்டார் பெருமாள். இன்னைக்கும் ருத்தாபநாசினி குளக்கரையிலே தீர்த்தத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்றதுனால தீர்த்தீஸ்வரன் அப்படின்ற பெயர்ல ருத்ரன் அங்க இருக்கார், கோயில் கொண்டிருக்காருன்னு பார்த்தோம். அந்த ருத்ரன் திருவள்ளூர்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய பரம்பொருளான வீரராகவனுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கிறாராம். வண்டுன் தொங்கலப்பு நீள் முடியான் அப்படின்றது ருத்ரன். அவன் சூழ் கழல் சூடனின்ற எங்கள் அப்பன். எபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டு சேவிக்கிறான். அப்பேற்பட்ட சுவாமி யார் தெரியுமோ? எங்களப்பன், எங்க பெருமாள். முதல்ல எங்களுக்கு தான், மறந்தும் புறந்தொழா மாந்தர்களான பாகவதாளுக்குத்தான் முதல்ல பெருமாள், அப்புறம் தான் மற்றவாளுக்கெல்லாம்.
அவ தேவாலாவே இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே திருவள்ளூர்ல சயனிச்சென்றிருக்கிற பெருமாள். முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் நன்னல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தான் ஒருவன் ஆகிலும் தன்னடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. முனிவன் அப்படின்ற வார்த்தைக்கு மனனம் பண்ணுகிறவன் அர்த்தம். மனனம் பண்றவன் அப்படின்னா மனசினாலேயே காரியம் பண்றவன். நாமெல்லாம் உட்கார்ந்து மனசுனால பண்ணணும்னு நினைச்சா யோசனை மட்டும் தான் பண்ண முடியும், காரியம் ஆகாது. எழுந்து பண்ணாதான் காரியம் ஆகும் நாமெல்லாம். ஆனா அப்படி மனசுலயே ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு சங்கல்பம்னு பெயர். அது யார் பண்ண முடியும்னா பெருமாள் ஒருத்தன் தான் பண்ண முடியும். ஒரு இடத்துல அப்படியே படுத்துட்டு இருக்கிறாப்புல படுத்துட்டு இருந்து எங்க எப்பப்ப எது நடக்கணும்னு பெருமாள் மனசுல நினைக்கிறான். அந்த நினைப்புக்கு மனனம் அப்படின்னு பெயர். மனத்தினாலே பண்ணப்படக்கூடியது மனனம். அத சம்ஸ்கிருதத்திலே சங்கல்பம்னு சொல்றோம். அப்படி மனனம் பண்றவாளுக்கு முனிவர்கள் அப்படின்னு பெயர். ரிஷிகளும் அப்படிதான் இருந்த இடத்துல இருந்தே தியானம் பண்ணிட்டு மனசின் மூலமா காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா. பெருமாள் இங்க என்ன சொன்னார் சலபுராணத்திலே, நான் அப்படி மதுகைட்டபாலோட சம்ஹாரம் பண்ணிட்டு ஒரு அலைச்சல் தீரணுன்றதுக்காக ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக இங்க வந்து சுகமா தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதுங்கோ. அப்படி நான் தூங்கிட்டு இருக்கிறது போல இங்க படுத்துட்டு இருந்தாலும் உங்களை எல்லாம் எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு அவளுடைய புண்ணிய பாப கர்மாக்களுடைய விபாகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு ஆலோசனை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கேன், நான் யோகசயனம் பண்ணிட்டு இருக்கேன்னு பெருமாள் சொன்னார்னு பார்த்தோம். உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் நான் அப்படின்னு பெருமாள் சொன்னார்னு சலபுராணத்துல பார்த்தோம். அப்படி படுத்துட்டு தூங்கல பெருமாள் மனசினாலே சங்கல்பம் பண்ணி எல்லோரையும் ரட்சிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு இந்த காரியத்தை. அதனாலே முனிவன், மனசினாலே நம்ம எல்லாம் காக்கிறவன். மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன். மூர்த்தி மூவராகி பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளானவனும் இவன் தான். பிரம்மாவை படைத்து அவனுக்கு அந்தர்யாமியாகி தானே பிரம்மா என்கிற சரீரத்தை கொண்டு சிருஷ்டி பண்றான். ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து ருத்ரன் மூலமாக நின்று சம்ஹார தொழில பண்றான். தன்னுடைய சுயரூபத்தோடையே விஷ்ணு என்கிற பெயரிலே தானே இறங்கி ரக்ஷணம்னு சொல்லக்கூடிய காக்கும் தொழிலை பண்ணுகிறான். இப்படி மூர்த்தி மூவராகி மூன்று மூர்த்திகளா ஆகி மூன்று தொழில்களை பண்ணக்கூடியவனும் இவன் தான். இது ஆச்சரியமா கிங்குருகேச ஸ்துதியிலே சுவாமி தேசிகன் முதல் ஸ்தோத்திரத்துல காட்டி கொடுக்கிறார். அயத்ன சங்கல்பித சர்வலோக சர்காபவர்க ஸ்திதி சம்விதானம். அனைத்து உலகங்களினுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் அனாயாசமா அசால்ட்டா பண்ணக்கூடிய பெருமாள் படுத்துட்டு இருக்கிறாராகவன்னு சாதிக்கிறார். அப்படி மூணு காரியங்களையும் பண்ணணும்னா மும்மூர்த்திகள் தானே பண்றா. அந்த மும்மூர்த்திகளாகவே ஆகி அவளுக்கு அந்தர்யாமியா இருந்து அவ மூலமா பண்ணக்கூடிய பெருமாள் மூவராகி. வேதம் விரித்துரைத்த புனிதன். வேதம் அனாதி, எத்தனையோ மந்திரங்கள் எல்லையில்லாதவையாக வேதம் இருக்கிறது. ஆனா அதனுடைய பொருளை அவசியம் தெரிந்து கொள்ள வேணும். எல்லோரும் தெரிஞ்சுட்டாதான் சம்சாரத்தை கடந்து மோட்சம் போக முடியும். அனாதியான வேதங்களை எப்படி கத்துண்டு அர்த்தம் தெரிஞ்சுண்டு அதெல்லாம் ஆகக்கூடிய காரியமா? அப்ப வேதத்தினுடைய சாரமான விஷயங்களை எல்லாம் ஒரு சாஸ்திரமாக வெளியிட வேணும்னு பெருமாள் திருவுள்ளம் பண்ணினார். அப்போ பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான வேதத்தினுடைய சாரத்தை கிருஷ்ணாவதாரத்திலே கீதாச்சாரியனாக பெருமாள் உபதேசம் பண்ணினார். வேதம் விரித்துரைத்த புனிதன். வேதத்தினுடைய சாரமான அர்த்தங்களை எல்லாம் பகவத்கீதையாக உபதேசம் பண்ணின புனிதன் கண்ணன். ஏன் புனிதன்னு சொல்றார் தெரியுமோ? தனக்கு ஒரு லாபம் இல்லாமல் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே பண்ணக்கூடியவது புனிதமான காரியம். எது புனித காரியம் அப்படின்னா தனக்கு எந்த லாபமும் இருக்கக்கூடாது, இதுல மற்றவாளுக்கு மட்டுமே லாபம் இருக்கணும். அந்த மாதிரி புறத்தையாருக்காக பண்ணக்கூடிய காரியம் தான் புனிதமான காரியம். பகவத்கீதையை சொல்றதுனால கண்ணனுக்கு என்ன லாபம்? அதை கேட்டு கடைபிடிச்சு சரணாகத்தை பண்ணா நமக்கு தான் லாபம். ஆகையினாலே தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத போதும் கூட அனாதியான வேதங்களை எல்லாம் ஆச்சரியமா ரத்தனங்களாக பகவத்கீதையாக உபதேசம் பண்ணின தன்னலமில்லாத புனிதன். பூவை வண்ணன், காயாம்பூன்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தினுடைய நிறத்திலே இருக்கக்கூடிய அழகிய கரிய நிறத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். அண்ணல், பிரம்மருத்ராதிகளுக்கும் நமக்கும் சுவாமி தலைவன். புண்ணியன் அப்படின்னா புண்ணியமே வடிவாக இருக்கக்கூடிய பெருமாள். பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பெருமாள். புண்ணியத்தின் பலனாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்லலாம் புண்ணியன் அப்படின்றதுக்கு.
இந்த புண்ணியன் இங்கே உரைகிறபடியினாலேதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம்னு பெயர். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் புண்ணியன், புண்ணியன் ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார். அதனால இங்கே பண்ணக்கூடிய ஒரு புண்ணியங்களும் பல மடங்கா பெருகிறது, புண்ணியம் ஆவர்த்தி ஆறுது. அதனால புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம். புண்ணியன் இருக்கிறதுனாலதான் க்ஷேத்திரம் புண்ணியாவர்த்தம் ஆச்சு. அல்லது புண்ணியாவர்த்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியானவன் எவனோ அவன் புண்ணியன். வேங்கடம்னு சொல்லக்கூடிய மலைக்கு அதிபதி வேங்கடவன். அந்த மாதிரி புண்ணியாவர்த்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியா ஸ்தலாதிபதியா ஸ்தல புருஷனா இருக்கக்கூடியவன் புண்ணியன். அவன் புண்ணியாவர்த்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதின்றதுனால அவனை சாதாரணமா இந்த திருவள்ளூர் ஒரு ஊருக்கு தான் தெய்வம்னு நினைச்சுக்காதங்கோ. விண்ணவர்கோன், நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன், இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் தலைவன். சரி, அவன் இந்திராதி தேவர்களுக்கு தலைவன், நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன் சொன்னதுனால பரம்பொருளாச்சேன்னு கிட்ட நெருங்குறதுக்கு பயப்படாதுங்கோ. காரணம் என்ன தெரியுமா? அவன் தனியன். தனியன் அப்படின்னா தனி ஒருவன் சொல்றது போல அத்விதீயன். அவனுக்கு சமானமானவா யாரும் கிடையாது. அவனை எந்த கேட்டகரியில வைக்கலாம்னா பரம்பொருள் அப்படின்ற கேட்டகரியில பெருமாள் தாயார் மட்டும்தான் இருக்கா. அந்த கேட்டகரியில வேற யாரையும் வைக்க முடியாது. அப்படி தனித்த மதிப்பிலே தனித்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவன். ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு வேதம் சொல்லித்து. அவன் ஒருவனே எவருக்கும் சமானம் அல்லாதவன். அவனுக்கு சமானமானவா யாரும் கிடையாது. அவனுக்கு மிஞ்சியவாள யாரும் கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயனவன். அதனால தனியன், தனிப்பெருமை உடையவன், அத்விதீயன். அவனுக்குன்னு ஒரு ஏற்றம் உண்டு, பரம்பொருள். அவனுக்கு மேல யாரும் இல்லை, அவனுக்கு சமானமா யாரும் இல்லை. இப்படி எல்லாம் சொன்னதுனால நெருங்கறதுக்கு பயப்படாதுங்கோ. எப்படி கிட்ட போய் சேவிக்கிறது? நம்மளையெல்லாம் ஏறெடுத்து பார்ப்பானா, நம்ம கிட்ட எல்லாம் பேசுவானா, நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் காது கொடுத்து கேட்பானான்லாம் நினைக்க வேண்டாம். சேயன், குழந்தை. சேயினா குழந்தை, குழந்தை போல அந்த பெருமாள். பாலனாகின் யாழமேழும் உண்டு பண்டு ஆளிலை மேல் சாலனாலும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன்னு சொன்னது போல ஒரு குழந்தையா ஆளிலை மேலே சயனித்துக் கொண்டிருந்த சேய் இது. சேயன் அப்படின்னா எடுப்பார் கைப்பில்லை, சாதாரண குழந்தை நினைச்சிடாதுங்க. பிரளய காலத்திலே ஆளிலை மேலே படுத்துக் கொண்டிருந்த ஜெகத் சிருஷ்டி சம்ஹாரங்களை எல்லாம் பண்ணக்கூடிய பரம்பொருளான குழந்தை இது. அப்பேற்பட்ட குழந்தை கிருஷ்ணாவதாரத்திலே யாரெல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சறாளோ அவளோடெல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ணி அவ கூடவே இருந்து அவளுக்கு தன்னுடைய அனுபவத்தை பூரணமா கொடுத்த அந்த கண்ணன்னு சொல்லக்கூடிய குழந்தை. ஆகிலும் இத்தனை ஏற்றங்கள் இருந்தாலும், எத்தனை ஏற்றங்கள், சங்கல்ப மாத்திரத்தினாலேயே சர்வத்தையும் பண்ணக்கூடிய முனிவன் என்கிற ஏற்றம் இருந்தாலும், மும்மூர்த்திகளாக மாறி காலம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஏற்றம் இருந்தாலும், வேதத்தை பகவத்கீதையாக உபதேசம் பண்ண ஏற்றம் இருந்தாலும், பரம்பொருளாக இருந்தாலும், புண்ணியனாக இருந்தாலும், நித்தியசூரிகளுக்கும் தேவர்களுக்கும் அரசனாக இருந்தாலும், தனக்கு சமானமானவாலும் உயர்ந்தவாலும் ஒருவரும் இல்லாத ஏற்றமுடையவனாக இருந்தாலும், பிரளய காலத்திலே ஆளிலையிலே சயனித்துக் கொண்டிருந்த பரம்பொருளாகவே இருந்தாலும், தன் அடியார்க்கு இனியன். அவனுடைய பக்தர்களான நமக்கெல்லாம் ரொம்பவும் இனிமையானவன். அப்பேற்பட்ட பெருமாள்னு பயப்பட வேண்டாம். ராகவா அப்படின்னு சொன்னா உடனே காதை தீட்டி வச்சுட்டு கேட்பான், என்ன சொல்றது குழந்தை அப்படின்னுட்டு. யார் எந்த கஷ்டம்னு போய் நின்னாலும் உடனே தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம், பேசும் தெய்வம் ராகவன். தன் அடியார்க்கு இனியன். இதையேதான் ஆச்சரியமா திருமழிசை பிரான் அணைப்பார் கருத்தனாவான்னு சொன்னார். அத வேறு வார்த்தைகளாலே தன் அடியார்க்கு இனிமையானவன் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் இங்கே திருமங்கை மன்னன். யார் தெரியுமோ? எந்தை எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே. இத்தனை சொன்னாலும் அவன் எந்தை, என்னை பெற்ற தெய்வம், என்னை படைத்தவன், எங்க அப்பா. திருவள்ளூர்ல சென்றிருக்கிற வீரராகவன். வந்திருக்கும் மெல்விரலால் பாவை பணிமலரால் வந்திருக்கும் மார்வன் நிலமேணி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பணிமலரால் வந்திருக்கும் மார்வன். பூ பந்த வச்சுண்டு அப்படியே மென்மையாக ஹுத்தாபநாசினி கரையிலே இருந்த நந்தவனத்திலே விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய தோழிகளோடு கூட விளையாடி கொண்டிருந்தவள் வசுமதினு சொல்லக்கூடிய கனகவள்ளி தாயார். தர்மசேன மகாராஜாவினுடைய பெண்ணா, இளவரசியா, பேரழகியா, நல்ல குணங்கள் நிறைந்தவளாக, திருமண வயதிலே இருக்கக்கூடிய பருவ மங்கையாக தன்னுடைய தோழியர்கள் புடைசூழ விருக்ஷாரண்ய வனத்திலே ஹுத்தாபநாசினி சரஸ் கரையிலே நந்தவனத்திலே பூ பறித்துக் கொண்டிருந்தாள் வசுமதி பிராட்டி. பூவாலான செண்டு, பூச்செண்டு பந்து போல வச்சுண்டு அந்த பிளவர் பால வச்சுண்டு ஆச்சரியமா விளையாடிட்டு இருக்கா. தூக்கி போட்டு விளையாடணும் தோழிகளோட.
திடீர்னு ஒரு ராஜகுமாரனா வீரராகவன் தன்னுடைய முழு அழகையும் காட்டிக்கொண்டு கட்டிலம் காளையா குதிரை வாகனத்துல போய் நிக்கிறான் பெருமாள். அவனுடைய அழகை பார்த்தவோ கையில இருக்கக்கூடிய புஷ்ப செண்டு அந்த மலர் பந்தை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாம என்ன பண்றோன்றதையே மறந்துட்டு அந்த பூவை பந்தை தூக்கி போட்டு விளையாட வேண்டியவோ அப்படியே இந்த பந்தை விரல்ல வச்சுட்டு ஆன்னு வாய பொழுந்துட்டு பெருமாளுடைய அழகை பார்த்துட்டு இருக்கா. இப்பேற்பட்ட பேரழகனா, இப்பேற்பட்ட ஒரு அழகனை மணக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை நாள் தவம் கிடந்தேன். இவன் தான் என்னவனோ, கல்யாணம் பண்ணிண்டா இவனதான் பண்ணிப்பேன்னு பார்த்த மாத்திரத்திலேயே கண்டவுடன் காதல்னு கல்யாணம் வரைக்கும் போயிட்டா பிராட்டி. அப்படி பந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மென்மையான விரல்லைகளை உடையவள். பாவை பனிமலரால், எப்பேற்பட்ட பாவை தெரியுமோ, நல்ல பனித்துளிகள் அப்படியே அரும்பி இருக்கக்கூடிய தாமரையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவள். நன்ன சில்லுன்னு நன்ன கமகமான்னு வாசனை வரக்கூடிய செந்தாமரை, ஃப்ரெஷ்ஷா அப்போது அலர்ந்த தாமரை பூவிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கனகவல்லி. வந்து இருக்கும் மார்வன், கல்யாணம் பண்ணிண்டு அதே வசுமதி பிராட்டி கனகவல்லி பெருமாளுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து கொள்கிறாள். அவள் ஒரு க்ஷணமும் பிரியாத மார்பனாக இந்த ராகவன் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு கனகவல்லி தாயாருடைய மணவாளன் அகலகில்லேன் இறையும் என்ற அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு திருவேங்கடமுடையானை சொன்னது போல, பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன்னு கனகவல்லி தாயார் உரைகிற மார்பை உடையவன் ராகவன்னு காட்டி கொடுக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த தாயார் உற்சவரை இப்பவும் போய் சேவிச்சோமானா அழகா தாமரை புஷ்பத்துக்கு நடுவே அமர்ந்து கொண்டிருப்பாள் தாயார். இந்த பாசுரத்துக்கு சொன்னது போல தாயார் இருக்காளா, இல்ல தாயாரை பார்த்து கல்யாணம் இந்த பாசுரத்தை பாடினாரான்னு சொன்னது போல இருக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. இன்னைக்கும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு வயசு பொண்ணு எப்படி இருப்பாலோ அந்த அழகோடு தான் தாயார் இருப்பா. அத்தனை ஒல்லியான அழகான தேகம் திருமேனி தாயாருடையது. நீலமேனி மணிவண்ணன், கருநீல நிறத்திலே இருக்கக்கூடிய மணியினுடைய ரத்னத்தினுடைய நிலத்திலே இருக்கக்கூடிய நீல ரத்தனத்தை ஒத்த திருமேனியை உடைய பெருமாள். அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான். நம்மள மாதிரி திருவள்ளூர் போய் சேவிக்கிறவாளுக்கோ மனுஷாளுக்கோ தான் தெய்வம்னு நினைச்சுக்க வேண்டாம். ரிஷிகள்லாம் சோத்தம் நம்பின்னு சேவிக்கிறதுனால முனிவர்களுக்கு தான் தெய்வம்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான். ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடிய இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் கூட தலைவன். ஏன் இந்திரன்னு குறிப்பா சொல்றதுன்னா, அந்த இந்திரனே எல்லா தேவதைகளுக்கும் ராஜா. வானோர் நாயகன்னு பெயர் அவனுக்கு. வானோர் அப்படின்னா வானத்திலே வசிக்கக்கூடியவர்களான தேவர்கள். அவளுக்கெல்லாம் நாயகன் தேவேந்திரன். அவனுக்கும் சுவாமி இவன். தேவதைகளுக்கெல்லாம் எவன் இந்திரனோ அவனுக்கும் சுவாமி இவன். அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம் பெருமான். நாம சேவிக்கிறது மட்டும் இல்ல, இந்திரனோ எங்க பெருமாள்னு சேவிப்பானா வந்து. ஸ்தலபுராணத்தில் இது ஆச்சரியமா அனுபவித்தோம். ஒரு ராட்சசன் பெருமாளை சம்ஹாரம் பண்ணணும்னு வரான். அவனை சுதர்சன ஆழ்வார் தேடிண்டு துரத்திண்டு போய் சம்ஹாரம் பண்ணிடுறார். பண்ணி முடிச்ச போது யம தூதர்கள்லாம் வந்து அவனை யமலோகத்துக்கு அழிச்சுட்டு போகணும்னு முயற்சி பண்ற போது ராகவன் வாயை திறந்து பேசி அவன் கெட்ட காரியம் பண்ணி அதனால சக்கரத்தனுடைய கையினாலே சுதர்சனுடைய கையினாலே சம்ஹாரம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய ஊர்ல என்னுடைய புண்ணியக்ஷேத்திரத்துல அவன் பிராணன் போனபடினாலே அவன் வைகுண்டத்துக்கு தான் வருவான், அவனுக்கு நரகம் கிடையாது, நீங்க விட்டுட்டு போங்கன்னு பேசினாருன்னு பார்த்தோம். அந்த சமயத்திலும் மது கைட்டப்ப வதமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் இந்திரன் தலைமையில தேவர்கள்லாம் திருவள்ளூருக்கு வந்து பெருமாளை கோஷ்டியா சேவித்து எங்களை எல்லாம் காலங்காலமா ஹிம்சை பண்ணின்றத மது கைட்டப்பன் இப்ப வந்த ராட்சசன் இவாளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி எங்களுக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீர் தேவரீர் சுவாமி, நீங்க தான் எங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சோத்தம் நம்பின்னு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் கூட வந்து சேவித்தா அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பார்த்தோம். அப்ப கூட பெருமாள் தன்னுடைய சக்தியிலே ஒரு பங்கை எடுத்து இந்திரனுக்குள்ளே செலுத்தி நீயே இனிமேல் அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணி விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடிய ஆற்றலை பெறுவாய் அப்படின்னு வரம் கொடுத்தார். வீரராகவன் கொடுத்த அந்த சக்தியை கொண்டுதான் ருத்ராசுரன் சொல்லக்கூடிய அசுரனை இந்திரன் வதம் பண்ணினான் எல்லாம் ஸ்தலபுராணத்திலே அனுபவித்தோம். அப்படி இந்திரனுக்கும் அருள் செய்து இந்திரனும் கூட என் பெருமாள் இவர் அப்படின்னு கொண்டாடும்படியான எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை வண்டு பாடும் பைம்புறவின் மங்கையர் கோன் கலியன் கொண்ட சீரால் தண்டமிழ் செய்மாலை ஈரைந்தும் வல்லார் அண்டமால்வது ஆணை அன்றேல் ஆழ்வரமருலகே அப்படின்னு பல ஸ்ருதி சொல்றார். இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை. இண்டை அப்படின்னா மலர் மாலைன்னு அர்த்தம், புஷ்பத்தினாலே தொடுக்கப்பட்ட மாலை. புஷ்ப மாலைகளை கையிலே ஏந்தி கொண்டு தொண்டர்கள் எல்லாம்
எவ்வுள் கிடந்தானை வீரராகவனை ஏத்தி கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்றா. ஆழ்வார் பாசவங்களை பாடுறா, வேத மந்திரங்களை சொல்றா, ஸ்தோத்திரங்களை சொல்றா, அர்ச்சனை பண்றா, என்னென்னமோ பண்ணிட்டு கையில மலர் மாலையை வச்சுட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுன்றதுக்காக காத்துன்னு இருக்கா தொண்டர்கள்லாம். அப்படி தொண்டர்கள் எல்லாம் புஷ்பமாலையை ஏந்தி கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்திய வீரராகவனை வண்டு பாடும் பைம்புறவின் மங்கையர்கோன் கலியன், வண்டுகள் நிறைய தேன சாட்டு ஆனந்தமாக ராகம் பாடிக்கொண்டு தங்களுடைய வாழ்வை உல்லாசமாக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை நாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு ராஜாவான திருமங்கை ஆழ்வார் கலியன் கொண்ட சீரால், அவர் கொண்ட காதலாலே பக்தியாலே அழகிய தமிழிலே பாடப்பட்ட 10 பாசுரங்கள், இதை யார் மனப்பாடமா சொல்றாளோ அவர்கள் அண்டமாள்வது ஆணை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அடக்கி ஆண்டு இந்த உலகை வென்றவர்களாக வாழ்வார்கள். அன்றேல் ஆழ்வர் அமருலகே, அமரர்களுக்கெல்லாம் லோகமான நித்தியசூரிகளுடைய லோகமான வைகுண்டத்தை ஆழ்வார்கள். அப்படின்னா மோட்சத்துக்கு போவா, மோட்சம் பெறுவா. ரெண்டுமே கூட பலனா கிடைக்கும். இந்த உலகத்துல வாழ்கிற போது இந்த உலக விஷயங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை, வல்லல்தன்மையை பெற்றவர்களாக இருப்பார்கள். சரீர முடிவிலே மோட்சமும் பெறுவார்கள் வைத்திய வீரராகவனுடைய அனுகிரகத்தாலேன்னு ஆச்சரியமாக பலஸ்ருதி சொல்றார். இதே இண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தை இதுக்கு முன்னாடி பதிகத்திலே திருவேங்கடமுடையான் விஷயத்திலே பயன்படுத்தினார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடமுடையான பாடிண்டே வர பாடுறச்ச இண்டையாயின கொண்டு அப்படின்னு ஒரு இடத்துல திருவேங்கடமுடையான பாடுறார். இண்டையாயின கொண்டு அப்படின்னா மலர் மாலை முதலானவைகளை கையிலே வைத்துக் கொண்டு தொண்டர்கள் ஏத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு திருவேங்கடமுடையானை சொன்னார். இண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏத்துமார் உறவோடும், புஷ்பமாலைகள் என்ன, சாம்பிராணி சமர்ப்பிப்பதற்காக அகில் சந்தனம் போன்ற கட்டைகள் என்ன, நல்ல தீர்த்தம் என்ன, தேன் என்ன, திணைமாவு என்ன, அப்படி பெருமாளுடைய உபச்சாரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கையில ஏந்துண்டு பக்தர்கள்லாம் காத்துட்டு இருக்காளாம் திருவேங்கட மலையில திருவேங்கடமுடியானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக. அப்படின்னு ஆச்சரியமா கையில இண்டைய வச்சுட்டு காத்துன்னு இருந்து சேவிக்கிற பெருமாள் அப்படின்னு திருவேங்கடமுடையான பாடினார் திருமங்கை ஆழ்வார். அதுக்கு அடுத்த பதிகமே நேர திருவள்ளூருக்கு வீரராகவனை பாடுறார் ஆழ்வார். அங்கேயும் திருவேங்கடமுடையான எப்படி பக்தர்கள் மலர் மாலையோட கையில ஏந்திண்டு காத்துட்டு சேவிக்கிறாளோ அந்த மாதிரி சேவிச்சுட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறார் திருவள்ளூர்ல ஆழ்வார். அதனாலே இண்டை கொண்டு தொண்டர் ஏத்த எவ்வளவு கிடந்தான்னு பாடுட்டார். அப்படி என்ன அர்த்தம்னா, நன்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு பெருமாள் எல்லாரும் பெருமாள் தான். நமக்கு வைகுண்டத்துல இருக்கிறவனும் பெருமாள் தான், திருவேங்கடமுடையானும் பெருமாள் தான், ராகவனும் பெருமாள் தான், நம்ம ஆத்துல இருக்கிற சாலகிராமமும் பெருமாள் தான், நம்ம ஆத்துல இருக்கிற விக்கிரகமும் பெருமாள் தான், ஒரு படமும் பெருமாள் தான். நமக்கு பெருமாள்ல வித்தியாசம் கிடையாது. எல்லா பெருமாளுக்கும் ஒரே ஏற்றம் தான், ஒரே சக்தி தான். ஆனாலும் நல்ல வரப்பிரசாதி, போனாலே கஷ்டம் தீர்றது, வருஷத்துக்கு ஒரு முறையான போய் சேவிக்கணும், இத்தனை கஷ்டங்களும் அங்க போய் சேவிச்சா தீர்ந்து போயிடும்னு சொல்லி ஆத்து பெருமாள், சக்தி வாய்ந்த பெருமாள், கண்கொண்ட தெய்வம், ரொம்ப வரப்பிரசாதி அப்படின்னு பலரும் பல முறையும் படையெடுத்துட்டு போய் சேவிக்கிற பெருமாள்னு சில பேர் இருப்பா. அந்த பட்டியல்ல ரங்கநாதன் என்ன, பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் என்ன, திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் என்ன, தேவப்பெருமாள் என்ன, நிருசிம்மன் என்ன, வைத்திய வீரராகவன் என்ன, இவெல்லாம் அந்த பட்டியல்ல வரக்கூடியவா. ஏதான ஒரு கஷ்டம் அப்படின்னு மனசுல வந்துடுத்துன்னா உடனே ராகவன் ஞாபகம் வரும். திருவள்ளூருக்கு போறேன்னு பிரார்த்திச்சுக்கோ, ராகவனை சேவிக்கிறேன்னு பிரார்த்திச்சுக்கோ, அமாவாசை அன்னைக்கு திருவள்ளூர் போயிட்டு வா, பெருமாளுக்கு மாவளுக்கு சமர்ப்பி, ராகவன் இருக்கா நம்முடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்துடுவான்னு சொல்லக்கூடிய மகான்கள் இன்னைக்கும் எத்தனை பேர் இருக்கா. அதனால திருவேங்கடமலையில எப்படி பல தொண்டர்கள் காத்துன்றிருந்து மாலையை வச்சுட்டு சேவிக்கிறாளோ அந்த மாதிரி திருவள்ளூர்லயும் ராகவனை பல தொண்டர்கள் காத்துன்றிருந்து சேவிக்கிறா அப்படின்னு பல பக்தர்களாலே போட்டி போட்டு கொண்டு நெருக்கி கொண்டு சேவிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு இந்த எம்பெருமானுடைய பாப்புலாரிட்டி ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். பல பெருமாள் இருந்தாலும் 108 திவ்யதேச பெருமாள்கள் இருந்தாலும் அடிக்கடி திரும்ப திரும்ப போய் சேவிக்கிற பெருமாள்கள் பட்டியல்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அது வாஸ்தவம் தானே, இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அப்பேற்பட்ட எம்பெருமான் மீது இந்த 10 பாசுரங்களையும் பக்தியாக பாடக்கூடியவர்கள் உலகை வென்று வாழ்க்கைக்கு பிறகு அவனுடைய திருவடிவாரத்திலே மோட்சத்திலே இளைப்பாரவும் செய்வார்கள் அப்படின்னு பலஸ்ருதியை சொல்லி முடிச்சார்.
மடல்ல பாடுகிற பொழுது எந்த எம்பெருமான்களை எல்லாம் தேடி போய் மங்களாசாசனம் பண்ணினாரோ அவளை எல்லாம் தொகுத்து அனுபவிக்கிற போது கூட என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை ஆழ்வார் இந்த எம்பெருமான 10 பாசுரத்தினாலே அங்கங்கமா அனுபவிச்சார். திசை முகனார் தங்களப்பன் அப்படின்னு பிரம்மா உற்பத்தியான பெருமாளுடைய தொப்பூழினுடைய பெருமையை சொன்னார். பூவை வண்ணன் அப்படின்னு பெருமாளுடைய திருமேனி நிறம், பெருமாளுடைய கலர் அனுபவிச்சார். பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் அப்படின்னு பெருமாளுடைய திருமார்பை அனுபவித்தார். நீலமேனி மணிவண்ணன் பெருமாளுடைய திருமேனியையே அனுபவித்தார். வண்டுன் தொங்கலப்பு நீள்முடியான் சூழ் கழல் சூழன் என்ற எம்பெருமான்னு பெருமாளுடைய திருவடிகளை அனுபவித்தார். இப்படி ஒரு அங்கமா அனுபவித்த ஆழ்வாருக்கு மனசிலே ஒரு குறை. என்ன குறை அப்படின்னா, இந்த 10 பாசுரத்துல ஒரு இடத்துல கூட பெருமாளுடைய திருமேனி முழுக்க சேர்த்து அனுபவிக்கலையே என்ற குறை போல ஆழ்வாருக்கு கிடைச்சது. சான்ஸ் ஆழ்வாருக்கு மடல் பாடுறதுன்னுட்டு. அப்ப என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறையும் தீர்த்துட்டார் ஆழ்வார். ஒட்டு மொத்தமா பெருமாளுடைய திருமேனியை சேர்த்து அனுபவிக்கிறார். என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை, திரியவுள்னு சொல்லக்கூடிய திமதேசத்திலே பெரிய மலைய போல படுத்துட்டு இருக்கிற பெருமாள், ஆஜானுபாகுவா இருக்கக்கூடிய பெருமாள், சின்ன பெருமாள் இல்ல, நல்ல பெரிய திருமேனி. நிஜமாவே பெருமாள் வந்து சயனிச்செண்டாரானா இவ்வளவு பெரிய பெருமாளா தான் இருப்பேரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய திருமேனி. அதனால பெரும் மலை, எவ்வுள் பெருமலைன்னு பெருமாளுடைய திருமேனி முழுக்கவும் ஒரு வார்த்தையாலே அனுபவம். அந்த பெரிய மலை எப்பேற்பட்டது தெரியுமோ எனக்கு? என்னுடைய அமுது, எனக்கு இனிமையான அமுதத்தை போன்றது அந்த மலை. அமுதம் எவ்வளவு இனிமையானதோ அத்தனை இனிமையானது அந்த பெருமலை. அமுதத்தை ஒருமுறை சாப்பிட்டவர்களுக்கு மரணமே கிடையாது. அந்த மாதிரி அந்த அமுதத்தை அனுபவிக்கிற எனக்கு அழிவு என்பதே கிடையாது. கலியன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்னைக்கும் அழியாது. அந்த எவ்வுள் பெருமலையனுடைய திருவடிகளிலேயே நான் போய் சேர்ந்து விடுவேன், அவனையே அனுபவிச்சுண்டு காலத்துக்கும் சிவைகுண்டத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பேன் என்பதாக எவ்வுளிலே பெரும் மலையாக சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமான் எனக்கு இனிய அமுதமாக இருப்பான். எனக்கு அவனாலே பிறவி என்பதே கிடையாது போகும், எனக்கு அவனுடைய திருவடிகள் பிராப்தமாகும்னுட்டு எம்பெருமானுடைய ஒட்டுமொத்த திருமேனியையும் அனுபவித்து அது மோட்சம் தரக்கூடியது, மோட்சம் தரக்கூடிய பிறவியே இல்லாமல் சாவே இல்லாமல் பண்ணக்கூடிய அமுதமாக இனிப்பது என்பதை காட்டி கொடுக்கிறார். இப்படி இன்னமுது, அதுவும் என்னுடைய இன்னமுது அப்படின்ற வார்த்தை இந்த வைத்திய வீரராகவனை தவிர திருமங்கையாழ்வார் எந்த எம்பெருமானையும் பாடவில்லை. நன்னா திவ்ய பிரபந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு ஆழங்கால் பட்டு சேவிங்கோ, பாடவே இல்லை. நம்பி 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 நம்பின்னு இத்தனை முறை அடிச்சுண்ட பெருமாள்ல இவரும் ஒருத்தர். நன்னா யோசிச்சு பார்த்தோம்னா எந்த பெருமாள் ஆழ்வார் நம்பின்னு சொல்றாரோ அந்த பெருமாள் இடத்துல ரொம்ப அழங்கால் பட்டிருக்கிற ஆழ்வார். இப்ப திருநுறையூர் நம்பி நாச்சியார் கோயில் பெருமாள் அத்தனை முறை நம்பி நம்பின்னு சொல்றார். அந்த பெருமாள் ஆழ்வாருக்கு ஆச்சாரியன், சமாசயனம் பண்ணி வச்ச பெருமாள். எத்தனை பெரிய ஏற்றம் அது, பெருமாள் கையாலேயே சமாசயனம் பண்ணிக்கிறதுன்றது. திருக்குறங்குடி நம்பி கிட்ட போய் நம்பி 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 நம்பின்னு உருகினார். அந்த நம்பிதான் மோட்சம் கொடுத்தான், தன் திருவடியில சேர்த்துட்டான். ஆழ்வார் திருக்குறங்குடியில தான் மோட்சத்துக்கு போறார். அப்படி யாரெல்லாம் திரும்ப திரும்ப நம்பி நம்பின்னு கொஞ்சினாரோ அவள்லாம் ஆழ்வாருடைய மனசை அப்படி டச் பண்ணவா. அந்த மாதிரி வைத்திய வீரராகவனும் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை அப்படியே கவர்ந்து இழுத்து அணைப்பார் கருத்தனாக நின்றவனானபடியினாலேதான் இத்தனை நம்பி அப்பேற்பட்ட எவ்வுள் கிடந்த இன்னமுதமான நம்பியை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்களோ அந்த அனுபவத்திலே ஒரு துளி, பெரிய பார்க்கடலிலே இருக்கக்கூடிய அளவில்லாத பாலை பூனையானது தன்னுடைய நாக்கை கொண்டு நக்குமா போல ஏதோ நம்மால் என்ற அளவுக்கு அனுபவித்தோம். இன்னும் ஒரே ஒரு உபன்யாசத்திலே மற்ற எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக சொல்லி உபன்யாசம் முடிந்துவிடும். நாளைக்கு ஸ்ரீரங்கம் பிரணய கழக உற்சவத்தை பத்தி மட்டையடி வைபவத்தை உபன்யாசமா சொல்ல போறேன் அடியன். நாளைக்கு ஒரு நாள் திருவள்ளூர் இல்ல, உறையூர் நாச்சியார் சேர்த்தி வருது 8ஆம் தேதி. அதனால உறையூருக்கு பெருமாள் எழுந்தருள்ற உற்சவம், அதோட சேர்த்து பங்குனி உத்திரம் மட்டையடியில பெருமாள் தாயாருக்கு நடக்கக்கூடிய சண்டை சமாதானம், அதை ஒரு உபன்யாசமா நாளைக்கு அனுபவிக்க போறோம். அதனால நாளைக்கு அதை சொல்லிடுவேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு திருவள்ளூரை பூர்த்தி பண்ணிவிடலாம்ன்றதா பிரார்த்திச்சுண்டு அமைகிறேன். நீர்மை கடவைதாரும் நின்னோடெதிர்த்தாரும் சீர்மை பெற நின்னடிக்கீழ் சேர்க்கையினால்
நேர்மயிலா வெவ்வுளத்தனேன் செய்மிகையைப் பொறுத்தருளி எவ்வுள் அத்தனே நீ இறங்கு. ஸ்ரீமதே கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீர ராகவ பரபிரம்மணே நமஹ.